இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா அரசியல். அரசியல் பேசுறதுக்கான தேவை, அரசியல் ஏன் பேசணும், அரசியல்னு நம்ம சொல்றது வந்து எந்த அரசியலை சொல்றோம் அப்படின்றதெல்லாம் பேச போறோம். இப்போ வந்து ஆக்சுவலா இந்த பாட்காஸ்டுடைய மொத்தமா நாங்க இந்த பாட்காஸ்ட்ல பேசுற எல்லா விஷயங்களுமே வந்து அரசியல் தான். நம்ம வந்து ஜென்ரலாவே அரசியல் அப்படின்னாலே வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் சுத்தியே நம்ம வந்து யோசிச்சு பழகிட்டோம். பட் அதை மீறி ஒரு சமூகமா ஒரு ஒரு தனிநபரா வந்து நம்ம இந்த சமூகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாள்லயுமே நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே ஒரு அரசியல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசியலை ஒட்டி நம்ம பேச ஆரம்பிச்சதுதான் இந்த பாட்காஸ்டோட ஆரம்பமும். இப்போ வரைக்கும் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த பாட்காஸ்டோடைய ஜேர்னியை பத்தியே நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. கதை போமா வித் கார்த்திக் பாட்காஸ்ட்ல இருந்து கார்த்திக் நம்ம கூட இருக்காரு. ஹலோ கார்த்திக், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் வினோஷ். வணக்கம் நவீன். தேங்க்யூ இன்வைட் பண்ணதுக்கு. வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. எனக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு நம்ம சிங்க் கரெக்டா ஆகும், அந்த மீட்டர்லாம் ஒரே ரேஞ்சில் இருக்குது, நல்லா செட் ஆகும், நம்ம பலாது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். எங்களுக்கு எந்த டாபிக் கரெக்டா கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கரெக்டா அப்புறம் தான் வந்து இந்த ஓம் கிரீம் ராகுல் கொலா பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே சான்ஸா யூஸ் பண்ணி ஆமா 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 நான் வினாது நான் கேட்டிருக்கேன். ஆனா ஃபுல் ஸ்ட்ரெச் கேட்டது ராகுல் பேசினதுதான். ஸோ இன்னொன்னு அந்த ஸ்பெசிபிக் டாபிக் வந்து எனக்கு இந்த கடவுளுங்கிற டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் அப்பதான் அது ரிலேட்டடா கொஞ்சம் அது கனெக்டடா ஒரு எபிசோட் ஒண்ணு பண்ணிருந்தேன். தோப்பாவை பத்தி ஒரு எபிசோட் பண்ணிருந்தேன். தோப்பா எபிசோட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி நன்றி வினோஷ், நன்றி. சோ அதனாலதான் ஐ ஜஸ்ட் ரீச்ட் யூ அவுட் இமிடியட்லி. தோப்பா எபிசோட் கேட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட பொறாமையா இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஒரு எபிசோட் பண்ணணுமே, நம்ம ஜென்ரலா நம்ம தாட்ஸே பேசிட்டு இருக்கோமே, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பண்ணணும். சரி உங்களையே கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. ஆக்சுவலா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல அந்த கடவுள்ங்கிற விஷயம். ரொம்ப எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட அந்த எபிசோட் அப்பதான் பேசியிருந்தோம். உங்களோட எபிசோடும் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமா இருந்துச்சு. அதை இன்னும் டீப்பா கேட்க நல்லா இருந்துச்சு அந்த ஏரியாவே. அதே மாதிரி கலாச்சார கணேஷ் கூட எவல்யூஷன் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்னு ஒரு எபிசோட் பேசியிருந்தாரு. அதுவும் ரொம்ப செமையா இருந்துச்சு. ஆமா, அது எல்லாமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சுங்க. அதான் மேட்ரே. மூணுமே அட் அ டைம் ஒரே நேரத்துல வந்துச்சு, ஒரே விஷயத்தான் பேசி இருந்துச்சு. அதுதான் எனக்கு என்ன தோணும்னா, அப்பப்ப இந்த பாட்காஸ்டர்ஸ் கம்யூனிட்டியே எல்லாம் ஒரே சிங்க்ல தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். அதே அளவுக்கு எப்பவுமே ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் வரக்கூடாதோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருவாங்க. பாட்காஸ்ட்ல வந்து கரெக்டான ஆளுங்க கரெக்டான நேரத்துல எல்லாரும் வந்து உட்காட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான். எங்க சத்குரு இருக்காரு, நீங்க வேற அந்த பக்கம் நம்ம பசங்க போகல இன்னும். அது பரவாயில்ல. சரி, சோ நம்ம டாபிக் குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பேசக்கூடிய அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல கார்த்திக், இப்போ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பேச போற அரசியல் அப்படிங்கறதையே ஒரு என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு? இல்ல, பாலிடிக்ஸ்ங்கும் போதே இங்க நம்ம அதை எப்படி ரொம்ப அது ஒரு சாக்கடை, அது வந்து படிக்கிற பசங்களுக்கு அது தேவையில்லை. அப்புறம் வந்து பாலிடிக்ஸ்னா எலக்டோரல் பாலிடிக்ஸோடயே நம்ம ரிலேட் பண்ணி அதை பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்ன பொறுத்தவரை நான் அதை எப்படி என் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்றேன்னா, பாலிடிக்ஸுங்கிறது ஒருத்தன் தன்னைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு டூலா பாலிடிக்ஸை பாக்குறேன். பாலிடிக்ஸ் வந்து இப்போ எவ்ரி சிங்கிள் பர்சன் இயர் ஹேஸ் இஸ் ஆர் ஹர் ஓன் சோஷியல் கேபிட்டல் நினைக்கிறேன். அந்த சோஷியல் கேபிட்டல் வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வர்க்க ரீதியாகவோ எல்லாத்தின் வழியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் கேபிட்டல் நீங்க கெயின் பண்றீங்க. அந்த சோஷியல் கேபிட்டலை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாலிட்டிக்கல் ஐடியாலஜி, உன்னோட ஒரு ஸ்டாண்டு, உனக்கான பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரிவிலேஜஸ் ஆர் நீ டிமெரிட்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப அவசியமா இருக்குன்னு பாக்குறேன். அது ஒரு தனி மனிதன் க்ரோ ஆகுறதுக்கு, அவனோட வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே பாலிடிக்ஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்.
என்னடா இந்த பாலிடிக்ஸோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு பவர் ரிலேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு குரூப்பா இருக்கிறப்ப, ஒரு சமூகமா இருக்கிறப்ப அதுல வந்து டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸோட அந்த இம்பாக்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த படிக்கிறது, அந்த ஆக்டிவிட்டிஸ் பேர் தான் வந்து பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பாலிடிக்ஸ்னாலே வந்து ஓட்டு போடுறது தான் அப்படின்னு நம்ம அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது இல்லை ஆக்சுவலா. அதான் பாலிடிக்ஸ்னாலே டிஎம்கே ஐடிஎம்கே மட்டும்தான்ற மாதிரி வந்து ஆக்கிட்டோம். ஆனா அவங்க எதையுமே இப்போ ரொம்ப பர்சனல் லெவல்ல அது இருக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து நானும் நவீனுமே சில நேரம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், இப்போ நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்ற விஷயத்த வந்து இப்போ ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நிறைய பேசுறோம், வெளியே பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோம், இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது அதிகமா இருக்கு. ஆனா கொஞ்சம் உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட ஏற்கனவே பழக்கத்துல இருக்கிற நிறைய நபர்கள் வந்து அவங்களுடைய பர்சனல் லெவல்ல அவங்க இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு ஒன்ன புரிஞ்சு பண்றாங்களான்றதெல்லாம் தெரியாது. பட் சில விஷயங்களை வந்து அவங்க இப்ப நம்ம எதை பேசுறோமோ அதை அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை ரொம்ப பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க, அதை பத்தி ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க, கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சம்பந்தமில்லாத இடத்துல பேசி டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா சில பேர் இருப்பாங்க, நம்ம பேசுற மாதிரி ஃபெமினிசமோ இல்ல வந்து பேட்ரியார்கி, கேஸ்ட் இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க சுத்தி இருக்க இண்டிவிஜுவல்ஸ் நடந்துக்கிறப்ப ரொம்ப லைக் எம்பத்தியோட நடந்துக்குவாங்க. இப்ப வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்றது வந்து நேச்சுரலா இருக்கும் அவங்களுக்கு. அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ரொம்ப இதை பத்தி பேசுறோம், சிலர் வந்து பேசலனாலுமே அதை நார்மலா ட்ரீட் பண்றாங்கல்ல. இப்படி பேசணும் அப்படிங்கிறது எங்க தோணுச்சு உங்களுக்கு? ஏதாவது ட்ரிகர் மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ட்ரிகர் பாயிண்ட் நான் என் பாட்காஸ்ட்லயே நிறைய சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலா அது காலேஜ்ல நடந்துச்சு ஒரு சம்பவம். என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா நான் அது வரையுமே வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன்னா, கொஞ்சம் நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேதிக் ரிலீஜன் பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், ஓகேவா? சோ அது எப்படி இருக்கும்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே வந்து வேதாஸை வந்து முன்னிலைப்படுத்தி இது பண்ணுவாங்க. சோ அப்படியே தானே நம்ம we are getting brought up. பட் வீட்டுல வேற மாதிரியான சூழல் தான். ஆனா அந்த குழந்தையா இருக்கும் போது அது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு, அதை பகுத்தறியக்கூடிய சூழல் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா எனக்கு இருந்தது இல்ல. தோ எங்க அப்பா சின்ன வயசுல நிறைய எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது கைட் பண்ணிருக்காங்க. ஆனா அது எனக்கு அந்த வயசுல நமக்கு அது ஒன்றும் பெருசா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி போனப்ப வந்து என்னோட காலேஜ்ல வந்து என்னாச்சு, அந்த காலேஜும் ஒரு வேதா ரிலேட்டட் காலேஜ் தான். இங்க வந்து என்னாச்சு, தேவர் லைக் கிளாஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நாங்க வேதாஸ் கத்து கொடுக்குறோம், யாரு இன்ட்ரெஸ்டடோ வந்து நீங்க சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸரை வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்படின்னோடனே என் கிளாஸ்ல இருந்து ஒரு 3 பேர் போனோம். அதுல 2 நான் பிராமின்ஸும் ஒரு பிராமின். சோ 3 பேரும் போயிட்டு அந்த கிளாஸ் அந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸரோட கிளாஸ் ரூமுக்கு போய் நிக்கிறோம் வாசல்ல. நம்ம சின்ன பசங்க எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், அது கரெக்ட் ஃபர்ஸ்ட் இயர் தான். நம்ம சின்ன பசங்க எல்லாம் அப்படி போய் மே கமின் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி போய் 3 பேர் நிக்கிறோம் அந்த வாசல்ல. நிக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் என்னைய மட்டும் பார்த்துட்டு, நான் மட்டும்தான் அந்த 3 பேர்ல செம்ம கருப்பு. என்னைய பார்த்துட்டு அந்த ஆள் வந்து என்னைய பார்த்தோன்னே சொல்றாரு அவரு, இந்த மாதிரி வேதா கிளாஸஸ் ஆர் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னாரு. ஆச்சு காலேஜ்லயே சொன்னாங்க, இத அப்படியே நடந்துச்சு, ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னாரு. பக்குன்னு ஆயிட்டு நான் இல்ல they didn't say anything in class sir அப்படின்னேன். இந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லல அப்படின்னா, இல்ல இட்ஸ் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னாரு. அந்த ஒரு பையன் உள்ள போயிட்டான், இன்னொரு பையன் ஐ எம் நாட் பிராமின்ட்டு என் கூடயே வந்துட்டான். வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து பேசுறேன், இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னப்பதான் அப்பா ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் கொடுக்குறாங்க, பெரியார பத்தின ஒரு சின்ன ஹிண்ட், என்னென்ன ஏது எப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் உனக்கு சின்ன வயசுலயே ஒண்ணு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி, அதெல்லாம் பெரிய பேக் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே சரி ஓகே, அப்ப இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் பை பர்த் வந்து ஒண்ணு கிரியேட் ஆகுது இங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து அங்கதான் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எப்போ புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்புறம் அந்த விஷயத்த பெரியார படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு முன்னாடி இருந்த ஒரு திரை உடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல். ஆமா இங்க இருக்கியா, இங்க நிறைய இருக்கு, நம்ம தான் கவனிக்கல இத்தனை நாள், இது இப்படித்தான் அப்ரோச் பண்ண வேண்டி இருக்குன்ற ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சது அப்போ. அப்புறம் அப்படியே நம்ம வாசிப்பு கொஞ்சம் தீவிரமடையும் போது நம்ம பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு பாக்குறோம். இதுல ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா,
அந்த ஈழம் பிரச்சனை அப்போ நமக்கு வந்து அது அது ஈழம் பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ரேஜ் நம்ம அந்த டைம் ஆன யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அவுட்ரேஜ் வழியா தான் நம்ம இன்னும் அரசியலை தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சது. அப்ப போய் மாட்டினது ஒரு மட்டமான ஒரு கூட்டத்துல மாட்டினேன் நானு. அது யாருன்னா நாம் தமிழர். எல்லாருக்குமே அந்த ஒரு புள்ளி இருக்கு வாழ்க்கையில, அதை என்ன தாண்டி தான் நீங்க போகணும். ஆமா, நான் வந்து அந்த உங்களோட கடவுள் பாட்காஸ்ட கேட்டு உங்களுக்கும் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன், ராகுலுக்கும் சொன்னேன். ஐயோ நம்ம எல்லாருமே இப்போ ஒரே கூட்டத்துல தான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி அது ஒரு பேட்ச் தான் வச்சுக்கோங்களேன். சங்கர் சவுக்கு சங்கர் ஒரு இதுல சொல்லுவாரு 2004 to 16 பேட்ச் மாதிரி ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டு வெளியே வந்துருவோம். அந்த மாதிரிதான் எல்லா பசங்களும் போயிட்டு வெளியே வருவாங்க அந்த வயசுல. காலேஜ் மாதிரி போயிட்டு அதுல காலேஜ் மாதிரி போயிட்டு ஆஹா இவன் போங்குடா அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து இப்ப கொஞ்சம் இந்த இதுலயே வந்து அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இப்படிதான் பாலிடிக்ஸ்ங்கிறது பெரியாரின் ஐடியாலஜி வழியாதான் எனக்குள்ள வந்ததா உணர்றேன். நான் காலேஜ் வரைக்குமே கூட இந்த மாதிரி இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம நான் பாட்டி என் வேலை உண்டு, நான் உண்டு, விளையாடுறது உண்டுன்னு இருந்துட்டு இருந்தேன். காலேஜ் எல்லாம் முடிச்சு முக்கியமா நான் இங்க ஜெர்மனி வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு 4 இயர்ஸ் பேக் தான் ஜெர்மனி வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பாக்குறோம்ல, டிஃபரன்சஸ் பாக்குறோம்ல. இங்க வெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் லைக் அந்த பேசிக்கா இருக்கிற டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறது பாக்குறப்ப நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இல்ல அப்படின்னு இருக்கும். இப்ப அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்பெல்லாம் சில பேர்லாம் வந்து இந்தியாவை பத்தி தப்பா பேசுவாங்க. நாங்க வந்து திட்டிக்கிட்டு இருப்போம், இங்க பாரு ஏதோ வந்து இங்கிலாந்துலயே பிறந்து வளர்ந்த மாதிரி இங்க வந்து சீனை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க திட்டிட்டு இருப்போம். பட் அப்புறம் தான் போக தான் புரிஞ்சிச்சு. இப்ப நான் வந்து இந்தியாவை திட்டுறப்ப இவங்க என்ன நினைப்பாங்க எப்படி, ரைட்டா? அந்த மாதிரி நான் அந்த டிஃபரன்சஸ் பாக்குறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்குது, படிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன புக்ஸ் படிக்கிறது. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து எப்பவுமே வந்து ஒரு குரூப் இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து அப்ப ஒரு 4 இயர்ஸ் பேக்லாம் வந்து எங்களுக்கு யாருக்குமே பாலிடிக்ஸ் தெரியாது. எங்க ஃப்ரெண்டு மட்டும் வந்து பாலிடிக்ஸ் நியூஸா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அது வந்து எங்களை லைக் சப்கான்சியஸா அது உள்ள போய்கிட்டே இருந்துச்சா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து புக்ஸ் படிக்கிறது, கொஞ்சம் பெரியார், கொஞ்சம் இந்த இப்ப ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அந்த மாதிரிலாம் புக் படிச்சு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து இந்த கடவுள் மறுப்புல தான். அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மற்றதெல்லாம் வந்துச்சு. எனக்குமே வந்து கிட்டத்தட்ட காலேஜ் வரைக்கும் நவீன் சொல்ற மாதிரி தான். நவீன் நான்லாம் ஒரே காலேஜ் ஒன்னா தான் சுத்திட்டு இருந்தோம். அவன் சொல்ற மாதிரி தான் நானுமே இருந்தேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு வருஷம் யூபிஎஸ்சி கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு வந்து அது ஒரு பெரிய, நான் அது என்ன பர்பஸ்க்காக போனோம்னா அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சோ இல்லையோ, எனக்கு வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு கிடைச்சிது. எனக்கு வந்து என்னன்னா, அது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டையோ இல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன்ற விஷயத்தையோ வந்து நம்ம பார்த்த பார்வைக்கும் அவங்க அங்க சொல்லி தரும்போது சில விஷயங்களை நம்ம பாக்குறதுக்கும் நம்மளுடைய அணுகுமுறையிலையும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு. ஆனா அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சுங்கிறத வந்து நான் ரொம்ப லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். நான் எங்க இருந்து எனக்குள்ள இந்த சேஞ்ச், இந்த பார்வை மாறுச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அந்த சேஞ்ச் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா அப்ப வந்து அதுல நான் பெருசா ரொம்ப ஆர்வமா ரொம்ப அந்த மாதிரி இல்லை. அண்ட் எனக்கு நான் ஜாபுக்கு போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு. நான் ஒரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணேன். அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து என்னோட மெயின் என்ன சொல்றது மீடியம்னு பார்த்தா வந்து எனக்கு ஆன்லைன் மீடியம் தான். புக்ஸ் இதெல்லாம் தவிர எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க யூடியூப் தான். நான் வந்து எப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூ கூட சும்மா பொறுமையா உட்காந்து பார்ப்பேன். நல்லா ராஜ்மோகன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து வந்து தெளிவடைஞ்சிருக்கீங்களா? அதுவும் பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கேன்றேன். நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு எபிசோட்ல கூட பார்த்தேன். நான் வந்து மதன் கௌரி வீடியோவை டெய்லி தவறாம பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல. கமெண்ட் பண்ண ஒரு நாள் ஒரு வீடியோ அண்ணா இந்த டாபிக் பத்தி அப்படி அந்த லெவல்ல இல்ல. சோ அப்படி அந்த இன்டர்வியூஸ் பார்க்க நிறைய பேரோட இன்டர்வியூஸை பார்க்கும்போது என்ன சொல்ற, அந்த நிறைய வியூஸ் நம்மளுக்கு மண்டையில ஏறிட்டே இருக்கும்ல. நான் வந்து எப்பயுமே ஒரு அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேட்லயே இருப்பேன். இது கரெக்டா அது கரெக்டா அது எதுவுமே தெரியாது, ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பேன். நாங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்குமே கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோமே. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கா இருக்கும்போது சில நேரங்கள்ல நான் நவீன்கிட்ட பேசுவேன். இவன்ட்ட வந்து நான் ஏதாவது இது இப்படி இருக்குடா, இது என்னடா இது ஏன்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லும்போது அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஸோ ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நானும் நவீனும் போன்ல ஒரு மணி நேரம் இல்ல மெசேஜ்ல அந்த மாதிரி பேசிட்டே இருப்போம் ஒரு 1/2 மணி நேரம்.
அப்படி பேசிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் நவீன் சொன்னது வந்து சும்மா சும்மா பேசிட்டு விடுறதுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பாட்காஸ்டா போடலாம்டா அப்படின்னு சொன்னா அது அப்படியே பாட்காஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் இங்க முத நாள் பிளான் பண்ணி அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமா, பாட்காஸ்ட்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியும். நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு போட்டுட்டோம். சிறப்பு. நீங்க பாட்காஸ்ட் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா கார்த்திக்? பர்டிகுலர் ரீசன் எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த லாக்டவுன் டைம்ல என்ன ஆச்சு, ரொம்ப வெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒர்க் ஒழுங்கா எதுவும் இல்லாதப்ப ரொம்ப வெட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப இந்த நிறைய பேர் கதை, இப்ப நம்ம பவாலாம் வந்து கதை சொல்லுவார்ல, அதுல இருந்துதான் நான் வந்து லிட்ரேச்சருக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கான கேட்வே அங்க இருந்தா ஆரம்பிக்குது. சோ நானே யோசிச்சேன். அதுக்கப்புறம் கவிதைகள் நிறைய படிப்பேன். தற்கால கவிஞர்களோட கவிதைகள் எல்லாம் படிக்கும் போது எவனுமே கவிதையை பற்றி பேச மாட்டேங்கிறானோ, ரொம்ப ஓக்கலா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுனப்ப சரி நம்ம கவிதையை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கவிதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கவிஞர்களோட கவிதைகள் எல்லாம் வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா போச்சு. அப்ப சரி அடுத்து பண்ணலாம். அது நமக்கு ஒரு வாரத்திலேயே முடிஞ்சிருச்சு. நமக்கு தான் லாக்டவுன் 3 மாசம் 2 மாசம் போச்சுல்ல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுந்தொகை வாசிச்சேன் நானு. குறுந்தொகை வாசிச்சுட்டு குறுந்தொகை பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு லிட்ரேச்சர்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை பத்தி நம்ம பேசலாம். ஒரு 400 குறுந்தொகை இருக்கு, ஒரு 10 குறுந்தொகையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குறுந்தொகையை சொன்னேன். அந்த 10 குறுந்தொகையிலுமே எங்கேயோ அரசியல் இருக்கும். எல்லா குறுந்தொகையிலயும் ஒரு அரசியல் இருக்கும். சோ அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு அதை பேசினேன். அதுவும் நல்லா வந்துச்சு. அப்ப அது பண்ணிட்டு இருக்கும் போதுதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நீ IGTVல போடுறதுக்கு பாட்காஸ்ட்னு ஒண்ணு பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு, நீ அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அதை பார்த்துட்டு அதுல பண்ணு, அது ஒரு நல்ல மீடியமா இருக்கு ஆல் ஓவர், நீ கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுனாரு. சரி ஓகேன்ட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ணிட்டு அப்படிதான் பாட்காஸ்ட்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முத எபிசோடே என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சும்மாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிலாசபி இருக்கு, அந்த பிலாசபியை பேசலாம் அப்படின்னு. சோ அதை ஒரு எபிசோடா பண்ணி சும்மா ரேண்டமா தான் பண்ணிட்டு இருந்தேன். ரேண்டமா பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே. ஆனா ரேண்டமா பண்ண எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு 15 எபிசோட் தாண்டினோடனே சரி அடுத்த சீசன் பண்ணணுங்கும் போது சரி நம்ம எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், ஒரு அண்டர்டாகா பேசியிருக்கோம், ஏன் பொலிட்டிக்கல் இதுவாவே பண்ணக்கூடாது, நம்ம அதை தானே வந்து பேசிட்டு இருக்கோம் இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பெரியாரோட பெண்ணின் அடிமையானால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்கா நான் பாக்குறேன். ஏன்னா நான் அது ஃபர்ஸ்ட் படிச்ச புத்தகங்கள்ல அது ஒரு புத்தகம். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிழமை இவ்வளவு மேட்டர் பேசியிருக்கான், இவ்வளவு ஓக்கலா இருக்கான். நம்ம இப்ப பேசுறதுக்கே சில விஷயம் எல்லாம் பயப்படுறோம். ஆனா அவன் பயங்கரமா கம்பு சுத்தி இருக்காரு அவரு. அந்த அப்பவே வந்து எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிருக்காரு. சரி ஓகே இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொனோலாக் மாதிரி அதை அட்டம் பண்ணேன். அது அட்டம் பண்ணது நிறைய பேர் எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த கான்டாக்ட்ஸை வச்சு நான் அடுத்த ஒரு சீசனே பண்ணிட்டேன். அடுத்த ஒரு சீசன் வாய்ஸ் லெசன் சொல்லிட்டு அதான் ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்தும் அவங்களே பேசினாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு பட்டுச்சு எனக்கு. அந்த இஷ்யூவை வந்து அவங்களோட அட்ரஸ் பண்ணும் போது நல்லா இருக்கும், ஒரு ரியல் கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு பொலிட்டிக்கலா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அப்படி ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படியே அதான் நம்ம சைலண்டா சின்ன வயசுல எப்படி பாலிடிக்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியாம அதை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டு இருப்போமோ, அதே மாதிரி சின்னதா பேசிட்டு அப்புறம் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சதுதான். கரெக்ட். நாங்களுமே இந்த மாதிரி சீரியஸான டாபிக்ஸ் எல்லாம் குதிச்சா வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவி நிறைய அடி விழுகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடவுள் டாபிக் பேசுறதுக்கு எங்களுக்கு 40 எபிசோட் தேவைப்பட்டுச்சு. 40 அடிப்பாங்க. பெண்ணின் அடிமையானால் எபிசோட் 16th எபிசோடா போட்டிருந்தோம். அப்பதான் அது நாங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ஓகே ஆல்ரெடி வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவல் எபிசோட்ஸா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, எனக்கு இப்போ இந்த அரசியல் தெரிஞ்ச எல்லாருமே வந்து வோக்கலா இருக்கிறது இல்லை. அதை பத்தி வந்து எல்லா இடத்துலயுமோ இல்ல தேவைப்படக்கூடிய இடங்கள்லயோ அதை சத்தமா பேசுறது இல்லை. அவங்களுடைய அளவுல அதை வச்சுக்கிறாங்க அவங்களுடைய அரசியலை. அது வந்து அந்த வோக்கலா இருக்க வேண்டியதுன்றது கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது அவங்கவுங்க லெவல்ல இருந்தா ஓகேன்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு?
நீங்க யாரோட கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா ஆளுங்கள்லாம் வந்து அப்பா அம்மா அவங்க காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தே ஹேவ் தேர் ஓன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ். பட் ஆனா ரொம்ப ஓக்கலா இருக்க மாட்டாங்க. அத ரொம்ப பர்சனல் அஃபேரா வச்சுப்பாங்க அந்த பாலிடிக்ஸ், அவங்களோட பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே. ப்ராபப்ளி அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு அமையலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு அப்படி வரும்போது தோணும். இப்போ நமக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து ஏன் இவ்வளவு பொலிட்டிக்கலி அவேரா இருக்கும் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து இந்த ஆன்லைனோடயே வளர்ந்துட்டோம். ஆன்லைன்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கான கருத்தை அவன் சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மீடியமா மாறிடுச்சு அது. சோ அதுல வந்து அது வழியா தான் நம்ம அரசியலே கத்துக்க தொடங்கி இருக்கோம், டு பி ஃபிராங்க் நம்ம எல்லாருமே. சோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் வி ஐடென்டிஃபை அவர் ஓன் ஸ்பேஸ். சோ எனக்குன்ட்டு நான் பேசுறதுக்கான எனக்கான ஸ்பேஸ் இருக்கு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு சிலர் வந்து ஆமா ஓக்கலா இருக்க மாட்டாங்க. அதை அதை எப்படி அப்ரோச் பண்றது எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா ஐ நீட் டு பி வோக்கல் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து நான் என்ன எனக்கான அரசியல் என்னங்கிறத நான் வந்து வெளிப்படையா இருக்கணும். நான் வெளிப்படையா இல்லைன்னா நான் அப்ப அதை வந்து நான் அந்த அரசியலை நம்பலன்னே அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு விஷயத்த ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நீ வோக்கலாவே இருக்க மாட்டேன். ஏன்னா நீ மாட்டிக்குவ. உடனே ஒரு கேள்வி வரும், அப்ப இதுக்கு என்ன அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டானா பதில் சொல்ல உனக்கு தெரியாது. சோ பதில் சொல்ல தெரியற அளவுக்கு நீ வந்து உன்னோட ஐடியாலஜில கிளியரா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ யூ நீட் டு பி வோக்கல். வோக்கல் வழியா தான் இங்க வந்து என்ன பிரச்சனைனா ஒரு டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸை நம்ம இன்னுமே வந்து கிரியேட் பண்ணாம ஒன்னும் இல்ல. இப்போ ஒரு ஸ்பேஸ் உருவாகி பேசுறோம்னா உடனே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது வந்து பர்சனல் அட்டாக் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இங்க இருக்க டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. சோ அது ரொம்ப டேஞ்சரஸா பாக்குறேன். ஏன்னா அது யாரு பண்ணுவானா, நீ வந்து பொலிட்டிக்கலி நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, உன்னோட ஐடியாலஜியை நீ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கல, உனக்கு ஒரு 4 வாதங்களுக்கு மேல 5வது வாதம் நீ பர்சனலா தான் அட்டாக் பண்ண முடியும்னா நீ தெளிவா இல்லைன்னு அர்த்தம். சோ அந்த அளவுக்கு போகாம நம்ம முதல்ல ரொம்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இதுல நீ ரொம்ப நுண்ணறிவை கிரியேட் பண்ணோம்னா தான் நம்ம வோக்கலா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியும். ஸ்ட்ராங்கா பேச வேண்டியது இங்க ரொம்ப அவசியமா இருக்கு. அப்பதான் ப்ராப்பரா டிஸ்கஷன் நடக்கும். ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் நடந்தாதான் அதற்கான தீர்வுங்கிறதே நம்ம போய் அடைய முடியும். அது இல்லாம நம்ம குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். will not gain anything. ஆனா நம்ம வோக்கலா இருக்கிறப்ப நம்மளுக்கு அதுல நிறைய பர்சனல் லெவல்ல ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல. இப்போ நம்ம இப்ப பாட்காஸ்டே வந்து நாங்களே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கோம், சொந்த பேரை வச்சு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது ரொம்ப பெரிய தப்பா போச்சு, நிறைய விஷயத்த ஓப்பனா பேச முடியல அப்படின்லாம் நாங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய இம்மீடியட் சர்க்கிள்ல அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்றது இருக்கு, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருக்கவங்களுடைய நேச்சர் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கு. இப்ப நம்ம இங்க பேசுற சில விஷயங்கள் வந்து அவங்க இப்ப நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது மாறுபட்ட கருத்தா இருந்தா அது மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேக்லாஷோ ஏதோ ஒன்று வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம பாட்காஸ்ட்னு வரும்போதே இந்த யோசனைகள் வரும்போது நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க வந்து இந்த இடத்துல இந்த வித பேசணும்னா நம்மளுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ்னு ஒரு எபிசோடு பண்ணியிருப்போம் முன்னாடி. அதாவது என்னன்னா ஜென்ரலா வந்து மக்கள் வந்து உண்மையை விரும்புறாங்களா இல்ல தன்னோட சுற்றத்தை விரும்புறாங்களா அப்படின்னா அவங்க தன்னோட சுற்றத்தை தான் விரும்புறாங்க. அந்த சுற்றத்துடைய முக்கியத்துவத்தினால என்ன ஆகுதுன்னா உண்மை கொஞ்சம் பிறண்டாலும் பரவாயில்ல, நான் என்னோட சுற்றத்தோட ஒட்டிக்கிறேன், இல்லைன்னா என்னை அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை காமனா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு ஓக்கலா பேசும்போது அதனால நிறைய நம்ம திருப்பி வாங்குறதுக்கு பயந்தே நிறைய பேர் அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதை ஹேண்டில் பண்றது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்ம பிளெக்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமா தான் நான் பாக்குறேன். சில இடங்கள்ல பிளெக்சிபிளா இருந்துதான் ஆகணும். நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்ல இல்ல பேசுற விஷயங்கள்ல எல்லாமே ரைட். ஆமா, சில இடங்கள்ல பிளெக்சிபிளா இருக்கணும். ஆனா அதையும் நம்ம எந்தெந்த இடங்கள்னு இருக்கு. நம்ம முக்கியமான இடத்துல எல்லாம் கைவிட்டுட்டு நீ வந்து நீ பிளெக்சிபிளா இருக்கிறது வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இப்போ வந்து நான்லாம் என்னோட வேலையே நான் விட்டதுக்கு காரணமே என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தாங்க. நான்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டி நான் அப்ப வந்து என்னாச்சு, ஒரு புக் ஃபேர்ல வந்து திருமுருகன் காந்தியை சந்திச்சுட்டு திருமுருகன் காந்தியோட ஒரு 10 நிமிஷம் பேச கிடைச்சது. அவர் எனக்கு சில புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாரு. அந்த புக்ஸ் எல்லாம் தான் ஒரு தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதை நான் ஒரு
ஃபேஸ்புக் போஸ்டா போட்டேன். என் டீம்ல அதை எல்லாரும் பார்த்தாங்க. அது வந்து கடைசியில் அது வேற மாதிரி ஒரு சிக்கல்ல போய் விட்டுருச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூஷன் அப்படி, நான் இருந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அப்படிதாங்க. நான் எல்லாத்துலயுமே ஒரு இன்சைடரா தான் இருந்திருக்கேன். சோ அங்க இருந்துட்டு நான் அதுல இருந்து வெளியே வர வேண்டியதாயிருச்சு. சோ அதனால நிறைய இழப்பு இருக்கும். நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஏய் வந்தாலே இதாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப டாக்ஸிக்கா கூட மாறி இருக்கேன். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டாக்ஸிக்க வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸிக்கா மாறுறதுக்கும் நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாக்ஸிக்ங்கிறது எப்படின்னா, அவனை நிம்மதியாவே இருக்க கூட மாட்டான். டாக்ஸிக்கா இருந்து அவனை ஆஹா சம்பந்தமே இல்லாத இடத்துலலாம் அதை பத்தி பேசுவோம். அது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையே தான் பண்ணிட்டு. ஆமா, அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப அமெச்சூர் தான். நம்ம இப்பதான் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அது ஆர்வ கோளாறுன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது தெரியாது. அது இப்பதான் நம்ம பழகுது, நம்மளோட மெட்டபாலிசம். அப்படிங்கும் போது அது அப்படித்தான் பிஹேவ் பண்ணும். ஐயோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் 4 பேருக்கு சொல்லியே ஆகணுமே அப்படிங்கிற. அது என்ன ஹைலைட்னா, டே உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சைலண்டா இருக்கான் அவன் அப்படிங்கிறது. அதேதான். ஆமா. சோ அது புரியாம நம்ம பேசுறதா, அதெல்லாம் ரொம்ப நார்மலா தான் நான் பாக்குறேன். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதனால இழப்புகள் நேருதுனாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சூரஜ் எங்டே இருக்காருல்ல, டாக்டர் சூரஜ் எங்டே வந்து ஒரு மேட்டர் ஒன்று சொல்லுவாரு. அது என்னன்னா, யூ நீட் டு பி அ கல்ச்சுரல் சூசைட் பாம்பர் வித்தின் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அது என்னன்னா, நீ ஒரு பொலிட்டிக்கல்லி இன்டெலெக்ட் பர்சனா இருக்க, நீ ஒரு பொலிட்டிக்கலா நீ வந்து நாலேஜ்டா இருக்க, அவேரா இருக்க, நீ அதை கத்துக்கிற, அதை பத்தி வோக்கலா இருக்க, பேசுறேன்னா யூ ஷுடன்ட் ஸ்டாப் ஜஸ்ட் தேர். நீ பேசுறதோட நிறுத்துறதுனால ஒரு பயனும் இல்லை. என்னைக்கு நம்ம வந்து நம்ம ஓன் கம்யூனிட்டிக்குள்ள போய் நான்லாம் எனக்கான ப்ரிவிலேஜ் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனா அந்த ப்ரிவிலேஜ் எதன் மூலியமா கிடைச்சிருக்குன்னா, எனக்கு என் சாதியின் மூலியமா கிடைச்சிருக்கும் போது நான் அதை உடைச்சே ஆகணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, நான் முதல்ல என் கம்யூனிட்டி கிட்ட போய் பேசணும், என் வீட்டுல பேசணும். என் வீட்டுல அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் நான் பேச வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வந்து இது நம்ம கெயின் பண்ணிருக்கோம், இது என்னுடைய உழைப்பே கிடையாது, இதுக்கான கெயினை வந்து நான் அனுபவிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு அப்படிங்கறத நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல நம்ம கம்யூனிட்டியில போய் அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஸ்பேஸ். நம்ம வெளியே பேசி, நான் என் கம்யூனிட்டி இல்லாதவங்க கிட்ட பேசி நான் அதை பேசி ஒரு பயனும் இல்லை. நான் முதல்ல என்னோட சுற்றத்துல நான் எங்க இருக்கணும் அங்க இந்த அரசியலை பேசினா தான் அவன் என்ன ஒதுக்குவான், திட்டுவான், அடிப்பான், கேவலப்படுத்துவான், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா இது தப்புடா, நீங்க பண்றது தப்புடா அப்படிங்கிறத நான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ நீட் டு பி a சூசைட் பாம்பர். அதனால நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுதான் அவருடைய வாதம். அது ரொம்ப அவசியமான வாதமா நான் பாக்குறேன். இல்லைன்னா இங்க மாற்றம் நடக்கவே நடக்காது. திரும்ப திரும்ப வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும், ஆனா எங்கேயுமே ஒரு சேஞ்ச் உருவாகாது. சேஞ்ச் உருவாகணும்னா நானே போய் அங்க உடைச்சாதான் உண்டு. என் கூட்டத்துல உடைக்கணும் அதை. சோ என் கூட்டம்னு பார்க்கும்போது அது என் சாதியா இருக்கு, என் நண்பர்களா இருக்காங்க, என் சுற்றமா இருக்கு. அதை நான் பண்ணித்தான் ஆகணும். அங்க பேசிக்கிட்டு இருந்ததுதான் இப்ப நான் பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எதுக்காக இது பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, நம்மளை சுத்தி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சன் ஆகணும் அப்படின்னு ஒரு தாட்டு எனக்கு. நம்மளே முன்னாடியே சொன்னல, நம்ம இதை பாட்காஸ்ட் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா நம்மளே சேஞ்ச் ஆயிருக்கும்ல. அப்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், பெட்டர் பர்சன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஆரம்பிக்கிறப்ப ஸ்டில் நம்ம வந்து அந்த இப்ப ஒரு இந்த காமெடி எல்லாம் இருக்குல்ல, அவனா நீங்கிற காமெடி எல்லாம் இருக்கும் கரெக்டா. காமெடி, இந்த ஹோமோபோபிக்கான காமெடி எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து சிரிப்பு வரும், ஸ்டில் அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப எப்ப வந்து நம்ம இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ, ஹோமோபோபிக்கா இருக்கக்கூடாது, பேட்ரியார்க்கலா இருக்கக்கூடாது, அப்ப நம்மளே வந்து அதை ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்மளுக்கே உறுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன விஷயத்துல அதை பண்ண கூட உறுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப ரீசெண்டா ஒரு சந்தானம் படம் ஏதோ பாத்துட்டு இருந்தோம், என்னது பாரிஸ் ஜெயராஜ், நம்ம 2 பேரும் தான் போயிருந்தோம். அது ரொம்ப ஒரு மிசோஜினிஸ்டிக்கா ஒரு காமெடி வருது, தியேட்டரே சிரிக்குது. அப்கோர்ஸ் நான் ஒரு 2 years பேக் இருந்தா நானும் சிரிச்சிருப்பேன். ஆனா அது தப்பு, அப்படி சிரிக்க கூடாது, அது தப்புங்கிறது எனக்கு அந்த டக்குன்னு உரைக்குது இல்ல. அது வந்து அது நான் இப்படி கண்டினியூஸா பேசிட்டே இருக்கனாலதான் எனக்கு வருது. ஓகேவா? இந்த மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புள் நான் மீட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு குயர் கம்யூனிட்டின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கலாம். ஆனா நான் எப்ப வந்து இந்த மாதிரி ப்ராக்ரெசிவா பேச ஆரம்பிச்சு ஒரு 4-5 பேரை மீட் பண்ண ஆரம்பிக்கிறனோ, அது நார்மல் தான் அப்படின்னு எனக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கரெக்டா? இது எல்லாமே நம்ம எதுக்கு வோக்கலா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ரீசன்.
ஏன்னா எனக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த சில வார்த்தைகள், முக்கியமா இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறது உண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. இந்த வார்த்தைகள் வந்து முன்னாடி ரொம்ப சரளமா நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி பழகுன விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு காரணம் இருக்கு, இது வந்து முழுக்க வந்து மிசோஜனிஸ்டிக்கா இருக்கு, அல்லது வந்து இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஒரு பர்டிகுலர் சாதியை குறிக்கக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயுமே வந்து சில நேரங்கள்ல கோவம் வரும்போது வந்து நம்மளால அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்தாலுமே ஒரு செகண்ட் வந்து அந்த ஒரு பாஸ் வந்துடும். நான் அந்த வார்த்தையை சொல்ற இடத்துல நான் அமைதியாயிடுறேன். எனக்கு வந்து என்ன அந்த எந்த விஷயத்துக்காக நான் கோவப்பட்டனோ அந்த விஷயத்த மறந்து வந்து நான் இந்த யோசனைக்குள்ள போய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறேன். ஐயோ, இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வந்துட்டோமா அப்படின்ட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இப்போ குறையுது ஆட்டோமேட்டிக்கா. சில இடங்கள்ல என்ன பண்ண வழியே இல்லாம அதுக்கு ஈக்குவலண்டான ஆணை திட்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஆக்சுவலா நான் நிஜமாவே லாஸ்ட் 2 வருஷமா நான் இந்த மாதிரி இந்த மிசோஜினிஸ்டிக்கான கெட்ட வார்த்தைகள் எதையுமே யூஸ் பண்றது இல்ல. சில டைம்ல வந்து இந்த வார்த்தை கரெக்டா வர்றப்ப நான் அதை மாத்தி நீ சொல்ற மாதிரி ஆண்களை திட்டுற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவேன்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்ன வித்தியாசமா பேசுறான், எதுக்கு இப்ப மாத்துறான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அது கான்சியஸாவே பண்ண வேண்டியிருக்குது, தேவைப்படுது. கரெக்ட். இல்ல, அந்த கான்சியஸ்னஸ் வந்துருது. கரெக்ட் தான். இப்ப என்ன எடுத்துக்கிட்டா இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய இந்த ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், இப்போ ஃபேஸ்புக்ல இருக்க குரூப்ஸோ இல்ல சில இப்ப நம்ம பாட்காஸ்டுக்கு மெசேஜ் பண்றவங்க இருக்காங்கல்ல, நம்ம இதை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் மூலமா தான் நிறைய புதுசா விஷயங்கள் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சு. அண்ட் மற்ற பாட்காஸ்டே வந்து எனக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ சும்மியா இருக்கட்டும், இல்ல ஓம் கிரீமோடதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மேல இருக்கிற கூடிய ஒரு பார்வை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு எபிசோட்ல அவங்க சொல்ற ஒரு வார்த்தை வந்து டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஏதாவது தாட்டை வந்து ட்ரிகர் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்குலாம் சொல்லணும்னா, இப்போ ஓம் கிரீம்லேயே வந்து டீச்சர்னு ஒரு எபிசோட்லலாம் வந்து அவர் சத்ரியன் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவார். அவங்களோட டீச்சர் ஒருத்தவங்க வந்து, இவர் வந்து சின்ன வயசுல நான் நல்லா நிறைய பேசுவேன், என் கூட எப்பயுமே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவாங்க, என்னை மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் என்னை வாயடிக்கன்னு திட்டுவாங்க, ஆனா அந்த டீச்சர் மட்டும் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, நீ பேசுறதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறானுங்கல்ல, அப்ப நீ கரெக்டா பேசணும்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அந்த விஷயத்தினால ஸ்டார்ட் ஆன தாட்ஸ் வந்து எங்கெங்கயோ டிராவல் ஆகுது, நிறைய யோசிக்க தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க பேசுறது வந்து நம்மளை தூண்டி விடும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த பாட்காஸ்டுமே நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். நானும் நவீனுமே வந்து நாம பேசுறோம், ஆனா எந்த இடத்துலயுமே வந்து எதையும் தப்பா பேசிடக்கூடாது. நம்ம பேசுறது ஒரு 10 பேர் கேட்கறாங்க அப்படின்னா அதை கரெக்டா பேசணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணுங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்து வந்துருது. ஸோ இந்த வோக்கலா இருக்கிறதுனால மேபி இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இல்ல, அதுதான் நான் கூட இப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம பேசும்போது இது வந்து பாலிடிக்ஸ்ங்கிறதே ஒரு செல்ஃப் குரோத்துக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். இதுதான் இப்போ நம்ம வந்து பேச அது என்ன ஆகுது, நம்ம வந்து அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு, இந்த பாட்காஸ்ட்ல நீங்க பேச ஆரம்பிச்சோன்னே நீங்க சொன்ன மாதிரி அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்குது இல்ல. சோ நம்ம சர்க்கிள்குள்ள எல்லாரும் வராங்க, எல்லா மக்களும் வராங்க, எல்லாரும் மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. சோ அப்படிங்கும் போது யூ வில் பிகம் கான்சியஸ். நீங்க வந்து நான் இந்த வார்த்தை இந்த இடத்துல இப்படி பேசினேன்னா இது இவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வில் பி வெரி கான்சியஸ். அதனால நம்ம வந்து இன்னும் மச் பெட்டர் பர்சனா தான் மாறுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொலிட்டிக்கலி பீயிங் வோக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இதுல இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு பிரதர். இதுல என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்து இதுல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னு போகும்போது நம்ம என்ன ஆயிடுறோம், இந்த வோக்குன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதோட எனக்கு இப்ப ரொம்ப நான் பயங்கரமா இந்த பூமர் இதெல்லாம் இருக்குதுல்ல, நான் அந்த அப்படி பூமர்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டா நான் அதுல ஒரு பூமர். சோ சில வார்த்தை நமக்கு புரியாது. சோ இவங்க ஓக்குன்னு சொல்ற விஷயம் வந்து நிறைய பேர் ரொம்ப ஓக்கா இருக்காங்களோ அப்படின்னு தோணும். பொலிட்டிக்கலி கரெக்டா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வந்து நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் வந்து இளையராஜா வந்து என்னோட லைஃப்ல இளையராஜா ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஒரு பர்சனலி அவர் என் வாழ்க்கையை ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். சோ எனக்கு இளையராஜாவை நான் கொண்டாடியே ஆவேன். நான் வந்து அவரோட பாடல்கள் தான் என்ன லைட் ஆக்கியிருக்கு, என்னை ரொம்பவும் பீஸ்ஃபுல்லா வாழ விடுது, நான் நிம்மதியா தூங்க விடுது. அப்படிங்கும் போது எனக்கு அவர் ரொம்ப பெரிய பர்சன். அவரோட இசைங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்ல. சோ அவரோட பர்த்டேனா நான் வந்து கொஞ்சம் குதூகலமா தான் இருப்பேன், அவரை கொண்டாடுற
கொண்டாடணும்ன்ற ஆசை வரும். நான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அன்னைக்கு. சோ நான் ஃபுல்லா இளையராஜா வைப்ல காலையில இருந்து இருக்கேன். நான் வந்து ஃபுல்லா நம்ம ஸ்டோரிஸ்ல ஆட் பண்றது என்ன அப்படி ஃபுல்லா வெறும் இளையராஜா தான் அன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு, நண்பா நீங்க வந்து இளையராஜாவை கொண்டாடுறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, ஆனா நீங்க இந்த நேரத்துல காது கேட்காதவங்கள வந்து, அதாவது செவி அந்த சேலஞ்ச் இருக்கவங்கள வந்து நீங்க வந்து இன்க்ளூசிவா இல்லைன்னு அர்த்தம், அவங்களையும் இன்க்ளூசிவ் ஆக்கிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அன்னைக்கான டேவே காலி ஆயிடுச்சு, மொத்தமா போச்சு எனக்கு. அது வந்து எனக்கு நான் இது வந்து ரொம்ப ஒரு கில்ட் ட்ரிப்பை கிரியேட் பண்ணுது ஒண்ணு. ரெண்டாவது, நான் பண்றது சரியா தப்பா, இல்ல இவங்க ரொம்ப பொலிட்டிக்கலி ரிஜிடா இருக்காங்களா? அப்ப இளையராஜாவை நான் கொண்டாடாம, இப்ப எனக்கு அந்த பர்சன் வந்து ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணிருக்காரு. நான் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். நான் ரொம்பவும் எல்லாரும் இன்க்ளூசிவா எடுத்துதான் ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் இன்க்ளூசிவா இல்லைன்னு சொல்றாரு. பட் இசையை நான் வேற எப்படிதான் கொண்டாடுறது? எனக்கு இது வந்து ஒரு மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் போய் அன்னைக்கு நாளே காலி ஆயிடுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது வந்து இவ்வளவு ரிஜிடா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கறதான் தோணுது எனக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப பாட்காஸ்டே நீங்க கேட்க கூடாது. நான் அப்படின்னா பாட்காஸ்டே பண்ணக்கூடாது. அப்புறம் நான் எதுதான் பண்றேன்? படம் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன், ஆமா இல்ல இப்ப பாட்காஸ்ட் கேட்கவே முடியாது நம்ம. இல்ல, அதாவது சில பேர் வந்து நீ இந்த பாட்டை கேட்கல அப்படின்னு நீ வாழவே தகுதி இல்லை, இளையராஜா பிடிக்கல நீ வாழவே தகுதி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது டாக்ஸிக். அது ஓகே. அப்படி சொல்றப்ப இவங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, அது இன்க்ளூசிவா இருக்கணும், இந்த மாதிரி காது கேட்காதவங்களும் ஒரு அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றது ஓகே. பட் நார்மலா வந்து இளையராஜா செலிப்ரேட் பண்றப்ப இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் வந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றப்ப வந்து இதை சொல்றது வந்து இந்த ஓக்னஸ் தான் நீங்க சொல்ற மாதிரி. சோ இதுதான் பிரச்சனையா இருக்கு. சிலர் பொலிட்டிக்கலி கரெக்ட்ங்கிற பேர்ல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ, ரொம்ப இவ்வளவு ரிஜிடா இருந்தா அப்புறம் வாழ்க்கையே ரொம்ப இறுக்கமாயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் வந்துரும். நான்லாம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் 2 நாள் என்னால இளையராஜா பாட்டு கேட்க முடியல. அட்டா பாவிக, என் வாழ்க்கையே வந்து காலி பண்ணிட்டியாடா 2 நாள் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒருத்த வந்து நம்மள வேற மாதிரி ஒரு கில்ட் ட்ரிப்ல தள்ளிட்டு போயிருவாங்க. சோ அதுதான் நமக்கான எல்லாத்துலயுமே என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்ஸ் இருக்கு பிரதர். இந்த இடம் இதை தாண்டுனா இது பிரச்சனை இந்த அப்படிங்கறதுல நான் வந்து நம்புறேன். சோ அப்படிதான் பாலிடிக்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா நம்ம பர்சனாலிட்டியே இந்த மாதிரி மாத்திரும். நம்மளால ஒரு விஷயத்தையுமே நிம்மதியா செய்ய விடாது. இந்த ஒரு கான்ஸ்டன்டான அந்த ஒரு குழப்பத்துக்கு தள்ளிடும் நம்மள. இப்ப இந்த இடத்துல நான் இதை எடுக்கலாமா வேணாமா, பேசலாமா செய்யக்கூடாதா, இல்ல அதை சாதாரணமா விட்டுறணுமான்றது வந்து ஒரு மாதிரி நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்ம பதிலே சொல்லாம மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருப்போம். அதான் தப்பு பண்றவன் ஜாலியா பண்ணுவான், சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன் உட்கார்ந்து அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இந்த டாக்ஸிசிட்டி வந்து நிறைய இடங்கள்ல இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி வந்து அந்த நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் வோக்கலா இருக்கும். பட் அந்த மாற்றத்தை உண்டாக்குறோம்னு நினைச்சிட்டு வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜேர்னி இருந்திருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஜேர்னியை நம்ம சொல்றோம். அப்போ அதுல நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த உடனே நம்ம பக்கத்துல இருக்கவங்கள இமீடியட்டா நம்ம இருக்கிற நிலைமைக்கு அவங்கள தள்ளணும்னு நினைச்சு புஷ் பண்றது இருக்குல்ல, அவங்களுக்கான டைம் கொடுக்காம. உண்மை, நான்லாம் அது நிறைய பண்ணிருக்கேன். நான்லாம் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை வந்து என் ரூம்மேட்டு, நான் ஹாஸ்டல்ல படிச்சோம். அப்ப என் ரூம்மேட் வந்து அப்பதான் நான் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறது. அவனை போட்டு அவன் ஒரு ஜாலியான பர்சனுங்க, அந்த பட்டர்ஃப்ளை எப்படிப்பாங்கல்ல அந்த மாதிரி அவன் வந்து அப்படியே பறந்துகிட்டே இருப்பான். அவன் எப்படின்னா அவனால யூ கேனாட் சிட் இன் ஒன் ரூம். அவன் வந்து வெளியே திரிஞ்சு ஆடி ஓடி குதிச்சு ஜாலியா இருக்க ஒரு பர்சன். அவன் நைட்டு தான் ரூமுக்கே வருவான். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் செஷன் ஒண்ணு ஆரம்பிப்போம். நானே ஒரு 4 பேர் சுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பேச ஆரம்பிப்போம். அவன் எல்லாம் பேன்னு கேட்டுட்டு அவர் பாயிண்ட்ல என்ன ஆயிட்டான், அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட், அந்த பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு வந்து சுத்தி இருக்கிறதுல நிறைய பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சு. இவ்வளவு நாள் பிரச்சனையே தெரியாம ஜாலியா இருந்தான் அவன். இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னா என்னை வந்து ஒன்னாலதான் இன்ன வர அவன் கல்யாணம் ஆயிருக்கு, அவன் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட கூட இன்ட்ரோடியூஸ் பண்றதே எப்படி பண்ண, இவன் தான் என் வாழ்க்கையை காலி பண்ணது. டேய் கல்யாண நாள்ரா இன்னைக்கு, என்னடா பேசிட்டு இருக்க
அந்த மாதிரி அந்த அளவுக்கு போயிருச்சு. சோ அது எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு குழந்தைத்தனமான அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது இப்ப என்ன கேட்டீங்கன்னா அவன் என்னைய திட்டாலும் நான் அவனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் அது எனக்கு ஒரு மனநிறைவு தான். ஏன்னா சில இடங்கள்ல அவன் எனக்கே கால் பண்ணி இப்படி திட்டினவன் தான் சில இடங்கள்ல மச்சான் நீ கரெக்டா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் எஸ்கேப் ஆயிட்டேன் இந்த ஒரு மேட்டர்னால அப்படிங்கறத அவன் சொல்லுவான். சோ அப்படிங்கும் போது அது நல்லா இருக்கும். நீ எவ்வளவு வேணா திட்டு ஆனா கரெக்டான இடத்துல ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுவும் நடக்கும். 2 sides ஆஃப் த காயின் வச்சுக்கோங்களேன். இட் ஹேப்பன்ஸ். அது ஒரு ஃபீல் கொடுக்கும்ல நம்மளுக்கு. நம்ம சொல்லி ஒருத்தன் சொல்றான்டா அப்படின்ற மாதிரி. எனக்குமே நான் எதையுமே வந்து கரியரையோ இல்ல படிக்கிறது எதையுமே வந்து அச்சீவ்மெண்டா பிரைடா நினைச்சதே கிடையாது எப்பவுமே. ஆனா இந்த மாதிரி நான் ஒரு 4-5 பேரை வந்து நான் இப்படி வந்து மாத்திட்டேன். இந்த சங்கி ஸ்பேஸ்ல இருந்து வந்து ஒரு ப்ராக்ரஸிவான ஸ்பேஸ் கொண்டு வந்துட்டேங்கிறதா எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்டாவே என்ன நினைச்சிட்டு இருப்பேன். அது ஒரு பயங்கர ஃபீல் கொடுக்கும். ஆமா. இப்ப நம்மளுக்கு இப்ப இந்த பாட்காஸ்ட்லயே சிலர்லாம் வந்து மெசேஜ் பண்றாங்கல்ல, கேட்டுட்டு வந்து இந்த விஷயத்த இப்படி மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு படி மேல போனா ஒரு விஷயம், இப்ப இந்த பாட்காஸ்ட வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இதை கண்டினியூஸா எடுத்து கொண்டு போய் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர் ஒண்ணு இருக்கணும்ல. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து சரி பண்ணலாம் அப்படின்றது தள்ளுறதுல வந்து இந்த மாதிரி அந்த கேட்டுட்டு சிலர் வந்து கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து சில நேரம் அந்த ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இப்போ நாங்க ரிலேஷன்ஷிப்னு ஒரு எபிசோடு பேசியிருந்தோம். அந்த எபிசோடுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு லிசனர் ஒருத்தவங்க, அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களும் ஒரிஜினல் ஐடியில தான் இருக்காங்க, நாங்களும் எங்களோட ஒரிஜினல் ஐடியில தான் இருக்கோம். அவங்க வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நடந்த பிரச்சனைகளை சொல்லி கிட்டத்தட்ட அட்வைஸ் மாதிரி கேட்கறாங்க. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் கிடையாது, அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அந்த விஷயத்துல. ஆனா அவங்க அதை எல்லாத்தையுமே சொல்றாங்க ஓப்பனா. அப்ப வந்து என்னன்னா அந்த ஒரு சேஃப் ஸ்பேஸை கிரியேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவனுங்கள்ட்ட சொல்லலாம், இவனுங்க வந்து நம்மள எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டானுங்கன்ற மாதிரியோ அது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு தெரியும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பரவாயில்லையே, அப்ப நம்மள வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கறது அந்த ஒரு ஃபீல் வரும்போது வந்து சரி ஓகே, இது ஒரு 10 பேர் கேட்டா கூட ஓகே தான், நம்மளுக்கு வந்து இதனால நம்ம எதையும் பெருசா லாபத்தை பிளான் பண்ணி இந்த பாட்காஸ்ட்குள்ளேயே வரல. ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்ல. நீங்க இப்படி உங்களை ஒருத்தர் நினைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழியே இல்லை, அது ரெண்டு நீங்க கீழே இறங்கவே முடியாது. நீங்க அந்த உங்க ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா செட் ஆயிருச்சு, நீங்க அங்கேயே தான் இருந்தாகணும். ரொம்ப உண்மை பிரதர். இது வந்து நான் சில எபிசோடுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் இன்னுமே நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து தலித்தியம் குறித்து ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். அது பேசின தலித்ஸ்ன்னு சொல்லிட்டு அருணேஷ்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அந்த எபிசோட்ல. அந்த எபிசோடோட ரிலீஸுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு மாசம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க முதல் தலைமுறை தலித் பட்டதாரி. அவங்க வந்து லிட்டரலா அந்த வாய்ஸ் நோட்ல அவங்க அழுகுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு அவங்களோட பெயின் எல்லாம் சொல்றாங்க. அவங்க காலேஜ்ல அவங்க பட்ட அவமானத்தை சொன்னாங்க. அவங்க வந்து இப்ப நம்ம இந்த எபிசோட் பேசினதுனால இதுல என்ன வியூஸ் நிறைய பேர் கிடைக்குங்கிறத சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு டச்சிங்கா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயத்த அவங்க பேசுறாங்க. அது பேசும்போது ஒரு இடத்துல அழுகுறாங்க. ரொம்ப பெரிய வாய்ஸ் நோட் அது. எனக்கு ஒரு 7-8 வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க. அது எனக்கு நான் என்னடா பண்ணேன். நான் ஆக்சுவலா அன்னைக்கு எப்ப எந்த மூட்ல இருந்தேன்னா சரி ஒரு 6 மாசம் விட்டுறலாம் பாட்காஸ்ட். அதுதான் அது யூனிவர்ஸ் லிசன்ஸ் நான் ரொம்ப நம்புவேன். சோ அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வருது. இவ்வளவு பெரிய மெசேஜ் இப்படி அழுது ஒரு கண்ணீர் சிந்திக்கிட்டு பேசும்போது நம்ம அதை அப்ப அவங்களுக்கு அது எவ்வளவு பர்சனலா போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. சோ அப்பதான் நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசணும் போல இருக்கு. ஏன்னா இதுவே இவ்வளவு டச்சிங்கா இருக்குன்னா அப்ப ஏன்னா இதுல பாட்காஸ்ட் வந்து ஒரு பயங்கர பர்சனல் அஃபேர் தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்ப கேக்குறோம்னா மோஸ்டா படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கேக்குறோம், இல்ல நானும் என் வண்டியில போயிட்டு இருக்கும் போது நான் கேக்குறேன். இந்த மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேன், என் கூட எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது அது. அதனால அது ரொம்ப பர்சனலா அவங்களுக்கு வந்து டச் ஆயிடுது போல இருக்கு. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான சில ரெஸ்பான்சஸ் வருது இல்ல. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மள இன்னும் பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் பண்ணிருது அப்படின்ட்டு தோணும். சில மெசேஜ் எல்லாம் என்னால சொல்ல கூட முடியாது, அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கூட வந்திருக்கு. அது ரொம்ப நம்ம வந்து டேய் பாத்துடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிரும். ஆமா, இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தங்க பெரியார் புக்ஸ் எல்லாம் கேட்டாங்க.
நீங்க வந்து எங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ண முடியுமா, இருந்தா அனுப்ப முடியுமா, இல்ல எங்க வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே எல்லாத்தையுமே எல்லாம் படிச்சது கிடையாது. நான் பிடிஎஃப் எல்லாமே இருந்துச்சுன்னு அனுப்பி விட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு மனசுல தோணிக்கிட்டு இருந்துச்சு, நம்மளுக்கே ஒண்ணு எல்லாமே படிச்சது கிடையாது, நம்ம கிட்ட போய் கேட்கறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது சொன்ன மாதிரி ஒரு 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 பயங்கர ஒரு ப்ரௌடாவும் ரெஸ்பான்சிபிளாவும் இருந்துச்சு. இது நம்ம இந்த இவ்வளவு நம்ம எதிர்பார்க்கறோம் நம்ம கிட்ட, நம்ம வந்து இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா, நம்மளோட அதிகம் படிச்சவங்க நம்மளோட லிஸ்னஸ் வேற இருக்காங்க. அது வேற, அது ஒரு பயங்கரமான மேட்ரு. நீ மவனே நீ டுபாகூருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன பண்ணுனா, அவன் என்ன பண்றாங்கிறத விட அவன் வந்து நமக்கு அடுத்த படியில இருக்கானா, நம்ம அந்த படியில முன்னேறதுக்கே இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி லிசனர்ஸ் இருக்கும் போது அதான் ரொம்ப கான்சியஸா இருந்து போக வேண்டியதா இருக்கு. பர்சனலி இது பயங்கர அதான் பீயிங் வோக்கல். நம்ம எல்லாம் இப்ப பயங்கரமா இந்த பாலிடிக்ஸ்ல பீயிங் வோக்கல் இருக்கிறதுனாலதான் we are growing நினைக்கிறேன். நம்ம இல்லைன்னா தங்கி போயிருவோம். இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பேசுற விஷயம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதையே கூட மறுத்து பேசுவோம். அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்ல தான் growth உருவாகும். சோ இது ரொம்ப அவசியம் தான் நான் பாக்குறேன். இப்ப இல்லைன்னா நம்ம எல்லாம் நாம் தமிழர்ல இருந்து இங்க வந்துருப்போமா? ஆமா, ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது. இந்த அன்லேர்னிங்ன்றத வந்து எப்பயுமே ஒரு சில இந்த டாக்ஸிசிட்டில அதுவும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பு அவங்க மைண்ட்ல இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெமினிசம் எடுத்துக்கிடுவோம். பெண்கள் பத்தின ஒரு பார்வை சின்ன வயசுல இருந்து ஒரு ஆணாதிக்கம்ன்ற மனநிலையில இருந்திருப்போம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது தப்புன்னு புரிஞ்சு மாறி இருப்போம். அப்ப மாத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்ல வந்து நிப்போம். அது ரொம்ப நாள்ல நம்ம மாறுற மாதிரி அது நிஜமாவே செம சேஞ்ச். ஒரு செமையா சொன்னாரு. இப்ப நான் வந்து கிளப்ல மப்ல பாடினவர் தானே. இப்ப ரீசெண்டா ஏதோ படம் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன படம் ஞாபகம் இல்லை. அவரே வந்து உணர்ந்து, நான் ஏதோ சின்ன வயசுல 18 வயசுல வந்து தப்பா தெரியாம பாடிட்டேன், இப்ப தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் சொல்லி சொல்றது. அதுக்காகலாம் பாட்டை கேட்க முடியாது. அதனால அதே படத்துல இருக்க மற்ற பாட்டை போய் பாருங்க. அதே ஸ்டாக்கிங், அதே பழைய ஃபார்முலா அது அப்படியேதான் இருக்கும். சரி, ஏதோ 100க்கு 1 வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அந்த இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஓக் ஆயிட்டேன், இத நான் வந்து தெளிவு அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அன்லேர்ன் பண்றதுக்கு தயாரில்லாம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே டாக்ஸிசிட்டி தான். ஏன்னா நவீன், அந்த நம்ம இவங்க கிளப் ஹவுஸ்ல ஒரு இது நடந்துச்சுல. ஆமா ஆமா, அது செம ரெவலேஷன். அது நம்ம இந்த மெட்டர்னிட்டி லீவ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஃபெமினிசம் நானும் அதுல இருந்தீங்களா? ஓகே ஓகே. அது வந்து ஜான்சின்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்லாருமே அஃப்கோர்ஸ் என்ன சொல்லுவோம், மெட்டர்னிட்டி லீவ் தேவை, நல்ல உமனுக்கு வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப 10 மாசம் தரணும், 12 மாசம் தரணும் பேசுவோம். அவங்க அதுல ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் வச்சாங்க. அப்பதான் அது ஒரு ஐ ஓபனர் மாதிரி இருந்துச்சு. மெட்டர்னிட்டி லீவ்னால எங்க ஒரு விமனா என்னோட கரியர்ல எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதுக்கு சொல்யூஷனா ஈக்குவலி வந்து லீவ் வந்து 2 பேரண்டிங்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நம்மளுக்கு ஆப்வியஸா நினைக்க மாட்டோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல போறப்ப. சோ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை அன்லேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம போயிட்டா அந்த இடத்துல வந்துட்டு நாம மெட்டர்னிட்டி லீவ் வந்து கரெக்ட்னு நானும் சப்போர்ட் பண்றேன், நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. மெட்டர்னிட்டி லீவ் இருந்தாதான் பெண்களுக்கு அது வந்து விடுதலையை கொடுக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தா அது மறுபடியும் நம்ம முன்னாடி என்ன வரணுமோ திரும்ப அதே இடத்துக்கு போய் நிக்கிற மாதிரி ஆயிரும். இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க வேண்டும் பிரதர். என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து இந்த ஜான்சி பேசின இந்த கிளப் ஹவுஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதுல நானும் தான் இருந்தேன். எனக்குலாம் அது பயங்கரமான ஷாக் கொடுத்துச்சு. அது ஏன்னு சொல்றேன், ஆக்சுவலா நான் அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப், நான் வந்து கல்யாணம் புதுசுல நானும் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்ப இந்த மெட்டர்னிட்டி லீவ் இது ரிலேட்டடா ஒரு டாபிக் வரும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் 6 மாசம், நானும் தான் அதே இடத்துல சொல்றேன், இந்த மாதிரி 6 மாசம் 12 மாசம் ஏதோ டிஎம்கே கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணு கொடுக்க போகுது அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த டைம்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த டாபிக் வந்துச்சு. சோ அப்ப சொல்லிட்டு இருந்தேன் 12 மாசம் அறிவிக்க போறாங்களா சூப்பர்ல அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப வந்து என் வயசு சொன்னாங்க, 12 மாசம் அறிவிக்கிறத விட ஆம்பளைங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சும்மா அவங்க இத்தனைக்கும் அவங்க வந்து பொலிட்டிக்கலா எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஆளு, சுத்தமா எதுவுமே கிடையாது. அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொல்லும் போது ஆமா 1 மாசம் இருக்குல்ல என்னமோ அப்படிங்கிற ஏதோ பேசிட்டு இருந்தோம். அது அப்படியே அந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜான்சி வந்து இப்படி பேசுறாங்க. பேசினோடனே எனக்கு பயங்கரமா ஹிட் ஆச்சு. என்னடா இது, இப்ப அவங்க வந்து களத்துல வேலை பாக்குறவங்களோ இல்ல யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா ஷீ இஸ் வெரி அவேர் அபவுட்
பாலிடிக்ஸ் அண்ட் ஃபெமினிசம் பத்தி ரொம்ப பேசுறாங்க. ஸோ இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் பெருசா ஐடியா இல்லாத, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நார்மலான ஒரு ஒர்க்கிங் விமன் வந்து அவங்களுக்கு இந்த ஒப்பீனியன் நார்மலாவே இருக்கு. ஆனா நமக்கு சுத்தமா இல்ல, அதை பத்தின ஒரு வியூவே இல்லங்கும் போது எனக்கு செம ஹிட்டா இருந்துச்சு. அப்ப அவங்க ஆல்ரெடி நம்மெல்லாம் பொலிட்டிக்கலி அவேர்னஸ் சொல்ல முடியாது போல இருக்கு. வி நீட் டு அன்லர்ன் ஆர் செல்ஃப் நிறைய இருக்கு அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்க நேச்சுரலி ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா பெண்கள் வந்து பை பர்த் வந்து அவங்க ஃபெமினிஸ்ட் தான் எல்லாருமே. ஏன்னா இந்த சமூகத்துல பிறக்கும் போது அவங்க ஆப்வியஸா இந்த அப்ரஷனுக்கு உள்ளாக தான் செய்யறாங்க. அதுக்கு அவங்க பொலிட்டிக்கலா தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் அதுக்கான அவசியமே இல்லை. அவங்க அந்த அப்ரஷனை வந்து கோ த்ரூ பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்றதை எக்ஸ்பிரஸ் பண்றதே அது ஃபெமினிசம் தான். அது வந்து சில இடங்கள்ல வந்து அது மாறலாம். ஏன்னா வந்து இந்த பேட்ரியார்கி வந்து பெண்களையும் சேர்த்து நம்ப வச்சிருக்காங்க. அதனால சில இடங்கள்ல வந்து அவங்க பேட்ரியார்கிய வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற பெண்களாவும் இருக்கலாம். பட் அதுக்காக வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, ஆண்கள் வந்து ஃபெமினிசம் பேசக்கூடாது, நீ அலையாதான் இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பாதிக்கப்பட்டது அவங்கதான். இப்போ ஒரு விஷயத்துல பேட்ரியார்கிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து இன்னொரு விஷயத்துல ஃபெமினிசமோட அலைன் ஆகக்கூடிய ஒரு கருத்தை ஃபெமினிசம்னே தெரியாம கூட பேசிட்டு இருக்கலாம். அதுக்கான காரணம் அவங்க பர்சனலா அந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டது தெரிஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறப்ப அதான் இப்ப நம்ம எல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இந்த வழிகளை உணர முடியும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிரிவிலேஜான இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அது எல்லா வகையிலயுமே ஒரு செக்ஷுவாலிட்டிலயும் சரி, செக்ஷுவல் ஓரியன்டேஷன்லயோ, இல்ல நம்ம பிறந்த அதாவது ஆம்பளையா பிறந்ததுனாலையும் நம்ம பிறந்த கேஸ்டுகளாலையும் இப்படி எல்லா வகையிலயுமே நம்ம வந்து ரொம்ப ஒரு இந்த சமூகத்துல ஓரளவுக்கு பிரிவிலேஜான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நம்மளுக்கு நேச்சுரலா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஆனா அவங்க எல்லாருமே இப்ப வந்து ஒரு தலித் வந்து ஒரு இடத்துல வந்து தலித்கள் பாதிக்கப்படுறத பத்தி பேசுறாரு அப்படின்னா அவர் படிச்சு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் பேசணும்னு இல்லை, அவர் பாதிக்கப்படுறாமா, அவர் பேசலாம், அவர் பேசுவாரு. அதை வந்து நம்ம வந்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது, அதுல இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் வந்து எந்த இடத்துல தப்பா போகுது. இதே இப்ப தலித்துகள்லயே உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களுக்கு நீங்க சொல்ற இந்த விஷயம் அது பாதிக்க கூடும்னு சொன்னோம்னா மேபி அவங்க புரிஞ்சுக்கலாம். இந்த உடனே காட்டி கூட அது கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக எனக்கு தெரியும்ன்றதுனால நீயும் இதை சொல்லு, இது சொல்லாதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம போய் பேசிட்டு தெரியாது. இன்னொன்னு இந்த பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது இல்ல, இப்போ நம்ம இன்னொரு இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட சர்க்கிள்குள்ளேயே நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் இந்த கருத்து வச்சிருக்கேன், நான் ஒரு லெப்டிஸ்டா இருக்கேன்னா நீ லெப்டிஸ்டோடயே பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு பயனும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உள்ளுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். நான் சொல்ல ஒன்ஸ் யூ கிரியேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் அதர் ஐடியாலஜிஸ் தான் அது ரெண்டுமே பேசும்போதுதான் சரி இதுல என்ன இருக்கு, இதுல இது சரியா இருக்கா இதை எடுத்துக்கிறேன், எதுல இது சரியா இருக்கா நீ எடுத்துக்கோங்கிற ஒரு கிவ் அண்ட் டேக்கே வரும்னு நினைக்கிறேன். இங்க என்ன பண்ணிருவாங்க இவங்க வந்து நான் இந்த கருத்து வச்சிருக்கேன்னா இவன் கூட மட்டுமே தான் இருப்பேங்கிறது யூஸ்லெஸ். நான் என்னைக்கு வந்து நான் வந்து அந்த 2 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், அந்த இடம் ஃபுல்லாவே நான் என்ன ஒரு அரசியல் தத்துவத்தை நம்புறனோ அதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டான தத்துவம். அந்த 2 வருஷம் தான் என்னைய பயங்கரமா ஷேப் பண்ணிச்சு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுச்சு. நான் ஆனா என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டேன் நான் ஏன் இது சரிங்கிறத பேசுறதுக்கு. ஆனா அது அவங்க எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், நான் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. சோ 2 ஐடியாலஜியுமே பேசணும், எல்லா ஐடியாலஜியும் பேசணும். இங்க இது இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா லெப்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா ஒரே கூட்டத்துல பேச நம்மளோட கொள்கைக்குள்ள அடிச்சுக்கிறோம். திராவிட ஆமா அம்பேத்கரிசம் பெருசா போயிடுச்சு, மார்க்ஸ் எல்லாம் புரியலப்பா அப்படிங்கிறது போயிருச்சு. சோ இந்த மாதிரி இதுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சம்பந்தமே இல்லாம போய் ஈழம் பிரச்சனையை வந்து வேற மாதிரி திருப்பி விட்டு அது வேற மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருச்சு. சோ இதுல என்ன பிரச்சனை, டே நீங்க முதல்ல பேசுற நிறுத்துங்க, அவன் கூட போய் பேசுற அப்படிங்கிற நீ அடிக்க வேண்டிய அங்க இருக்காண்டா என்னையோட அடிக்கிற அதுவும் இருக்கு பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கும் போது. ஸோ நீங்க இந்த ஏற்கனவே கார்த்திக் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபிளெக்சிபிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, எந்தெந்த இடத்துல ஃபிளெக்சிபிளா இருக்கணும் சில இடங்கள்ல, ஆனா சில இடங்கள்ல ஃபிளெக்சிபிளா இருக்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட இந்த ஐடியாலஜியை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து உடனடியா போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ மாறியே ஆகணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு சடங்கா இருக்கும், ஒரு கல்யாணத்துலயோ இல்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன்லயோ வந்து ஒரு சாதாரண ஒரு சடங்கு இருக்கும், அது ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அத வந்து நம்மளுக்கு வந்து அந்த சடங்குல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட இப்போ
எப்படி சொல்லலாம்னா நான் நிறைய கோயிலுக்கு போறதே பண்ணுவேன். எடுத்துக்கோங்க. நான் சூப்பரா சொல்றேன். அதான் இப்போ நல்ல தீபாவளி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல சொல்றாங்கல்ல வீட்டுல, அப்ப வந்து அவங்க என்ன நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல. அன்னைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. கரெக்டா? அவங்களுக்காக சும்மா சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து கோயிலுக்கு போகணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வெறும் குளிச்சு உட்கார்றது. நம்ம வந்து வேணும்னே அன்னைக்குன்னு பார்த்து எதுவும் பண்ணாம குளிக்காம இருக்கிறது, அது வந்து கொஞ்சம் தேவையில்லாதது தானே. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கலாம். கரெக்டா? அது நம்ம நிறைய இடத்துல பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு தோணும் எனக்கு. நிறைய இந்த மாதிரி சொல்லலாங்க. ஆக்சுவலா அதுதான் இதெல்லாம் சிறுபுள்ளத்தனத்தோட ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் இதை படிக்க நம்ம ஏப்ரல் 14 வந்து தமிழர் புத்தாண்டா இல்ல சித்திரை இதுவா இல்ல தையா அப்படின்னு பிரச்சனை வரும்போது ஆக்சுவலா நம்ம பொலிட்டிக்கலி நான் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டப்ப அது தைங்கிறதுக்கான இதுதான் நிறைய இருக்கணும்னு உடனே பயங்கர இதுவா அதுவா அந்த ஒரு பாரதிதாசனோட ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டு நித்திரையில் வரும் தமிழா அப்படி இப்படிலாம் அதை போட்டு உருட்டிக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லா வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் தான் அது ஒட்டஞ்சுது. அது என்ன ஆச்சுன்னா எங்க அப்பா வந்து கேட்டாரு, ஏதோ ஒண்ணு என்ன சொன்னாரு, நான் இதான் பேசிட்டு இருந்தேன், இது தெரியுமா, இப்படிதான் சொல்றாங்க, தோப்பா இன்னொரு ஒரு வியூ வைக்கிறாரு, இது பண்றாரு அது பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்ன உடனே எங்க அப்பா இல்ல உன் பர்த்டே இன்னைக்கு அப்படின்னாரு. என் பர்த்டே May 18 அப்படின்னா, தமிழ் மாசத்துல என்ன அப்படின்னாரு. தமிழ் மாசத்துல தெரியாது அப்படின்னா கொய்யால நீயே அதுவே கிளியரா இல்ல. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு இருந்தா உனக்கு என்ன, இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு நாள் தமிழ் இருக்குல்ல அவ்வளவுதான், விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னாரு. சரி எனக்கு சம பிரேக்கு, எவன்டா நம்ம ஈகோவை ஷேட்டர் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நானே ஒரு பெரிய ப்ராக்ரசிவ் என்னையும் வந்து ஷேட்டர் பண்ணிட்டேன். ஆமா. அப்புறமா வந்து நான் வந்து அந்த பெரியார் வந்து இத பத்தி பேசியிருக்காரு. அத ஓபன் பண்ணி பார்த்தா அவர் அந்த கிளி கிழிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் இது கம்ப்ளீட்டா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்ங்கிற மாதிரி அந்த சாப்டர் முடிச்சிட்டாரு. இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கடா போய்ங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. அப்ப உண்மையாவே நம்ம தேவையில்லாததுக்குதான் கம்மு சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அப்பதான் உணருது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வந்து சப்ப மேட்டருக்கெல்லாம் பிளெக்சிபிளா இல்லாம, என்ன பொறுத்தவரை சிம்பிளுங்க. இப்போ இது நான் ரொம்ப பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, ஸ்டாலின் வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம், பயமா இருக்கே, சரி ஓகே சொல்லிடுவோம். ஸ்டாலின் வந்து பசும்பொண்ணுக்கு போய் பூஜைக்கு போக கூடாது, இல்ல போனா போய் அவன் விபூதி பூசி விட்டானா விபூதியை பூசிக்கிட்டு வந்துடுறோம், இவ்வளவுதான். ஒண்ணு போக கூடாது, போனா விபூதி பூசி விட்டானா பூசின விபூதியை அழிக்காம வந்துடணும். இதுக்குதான் இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீ அங்க எதுக்காக போறன்ற ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கு. சரி போயிட்ட, போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நீ வந்து இந்த மேட்டர்ல ரொம்ப ரிஜிடா இருக்கேன் அப்படிங்கிறது பிரச்சனை. அந்த மாதிரிதான் இப்ப ஒருத்தங்க வந்து இப்ப நான் அந்த மேட்டர் அப்படியே விட்டுருவோம். அன்பால ஒருத்தன் வந்து செய்யறான், உனக்கு வந்து ஒருத்தன் விபூதி பூசி விடுறான்னா நீ ஏத்திஸ்டா இருக்க, எதுவா இருக்க, என்னவா வேணாலும் இரு, அவன் உன் மேல இப்ப என் தாத்தா பாட்டி எனக்கு பூசி விடுறாங்கன்னா நான் வந்து அதை அழிக்கிறது வந்து உலகத்திலே மிகப்பெரிய வயலன்ஸா நான் பாக்குறேன். அது சரிங்க. நாம 111 போடுவாங்க, என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல அவர் சொல்றது கார்த்திக் சொல்றது உண்மைதான். ஏன்னா நான் சொல்றேன் விபூதினா கொஞ்சம் பார்க்க டீசென்ட்டா இருக்கும், அழகா இருக்கும். நீங்க நெத்தி வரைக்கும் தலை வரைக்கும் 111 போட்டா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கும் அதே பிரச்சனையா? அதே பெயிண்ட் மாதிரி இருக்கும், பிளேடும் போட்டாச்சு அழிச்சா போக மாட்டேங்குது, என்ன பண்றது? ஆமா. சோ அதுதான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா போராடணும்ன்றது. நம்ம இவரு வடிவேல் சொல்ற மாதிரி அதுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமா, வந்தா பிச்சுக்கிட்டு காட்டுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு போறாங்க. ஆமா. ஐயோ ஐயோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கு நம்ம நிறைய இன்னும் சீரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட, இப்போ பெரியார் வந்து பிளெக்சிபிளா இல்ல, ஆனா அண்ணா பிளெக்சிபிளா இன்னும் ஒரு இயக்கத்தை உருவாக்குறதுனாலதான் பெரியார் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ உண்மையாவே செய்ய முடிஞ்சதுன்னு பாக்குறேன். பெரியார் வந்து அவருக்கு வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் மேல பயங்கரமான ஒரு எதிர்நிலை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் அதிகாரத்துக்கு வந்தாலே அவன் கெடுதல் தான் செய்வாங்கிறாரு, மக்களுக்கு அநீதியை தான் செய்வான், அவன் நல்லதே செய்ய முடியாது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இருக்காரு. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பவர் கிடைச்சது. பவர் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வருமானு பார்த்தா அதையும் தாண்டி ஒரு ஆப்ரேஷன் தான் ஒருத்தனுக்கு கிடைக்கும்
அப்படிங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் நிறைய பேசியிருக்காரு. ஆனா அண்ணாங்கிற ஒரு பர்சன் வந்து இங்க எமர்ஜ் ஆகல. தமிழ்நாட்டுல அண்ணாங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு இயக்கத்தை கண்டு அவர் முன்னெடுக்கலன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருப்போமா, இல்ல நம்ம எல்லாம் இப்போ நம்ம பேச முடிஞ்சிருக்குமா அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. இல்ல பெரியார் பேசுனதே அப்படி டிசால்வ் ஆயிரும். ஒரு 5 வருஷம் பேசுவாங்க, 10 வருஷம் பேசுவாங்க, அப்புறம் டிசால்வ் ஆயிரும். இப்ப திமுகன்னு ஒரு கட்சி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சமூக நீதிக்காக சில சட்டங்கள்லாம் இயற்றல அப்படின்னு பெரியார் பேசுனதே என்னன்னு காணாம போயிருக்கும்ல. காணாம போயிருக்கும். கொள்கைகள் வந்து சட்டமாவே மாறி இருக்காது, வெறும் கொள்கைகளாவே இப்போ வரைக்கும் நம்ம இப்ப கம்யூனிசம் மாதிரி பேசி அதை இது பண்ணிக்கிட்டே இருந்திருப்போமே தவிர இது நடைமுறையில சில விஷயங்கள் சாத்தியப்பட்டதுக்கு வந்து அது சட்டமானதுனாலதான் நடந்திருக்கு. உண்மை. அதே மாதிரி பெரியார் வந்து அவரை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னாதான் அவர் சந்தோஷப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் என்னோட நிக்காத, என்னை தாண்டி போ, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் தான், என்னை தாண்டி கடந்து போகும்போதுதான் இந்த தத்துவம் முன்னேறும், ஒரு சமூகமாவும் நீங்க எல்லாம் முன்னேறுவீங்க அப்படிங்கிறத அவர் உறுதியா இருக்காரு. நம்ம ஆனா வெறுமனே பெரியார பேசிட்டே இருக்கிறதுல பயன் இல்லை. சோ நம்ம அடுத்த கட்டம் முன்னேறி போனா சில இடத்துல வளைஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க வந்து அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த முதல் எலெக்ஷன் போறாரு அப்படின்னா அவர் சுதந்திரா பார்ட்டியோட இதுவா இருக்காரு, கூட்டணியில இருக்காரு, கூட்டணியில ராஜாஜி இருக்காரு, அவர் தத்துவத்துக்கு எதிரான ஒரு ஆளு, ஆனாலும் அவர் இருக்காரு. நான் இப்படி போனா தான் அச்சீவ் பண்ண முடியும்னா சில இடத்துல நீ பிளெக்சிபிளா இருந்தா தான் நீ செய்ய நினைக்கிற ஒரு சேஞ்ச உருவாக்க முடியும்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதனால நம்ம கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப பாமக மாதிரி வருஷம் கட்சி தான் வழங்குறீங்க, பிரச்சனை இல்லைங்கிறீங்க. அது சுய முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம், மாற்றம். ஆமா. இப்ப அந்த எங்கெங்கெல்லாம் பிளெக்சிபிளா இருக்கணும்னு நம்ம பேசுற மாதிரி சில இடங்கள்ல பிளெக்சிபிலிட்டி இருக்கவே கூடாதுன்னு சில இடங்கள்லாம் இருக்கு. அல்ல அந்த மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் பிளெக்சிபிளா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்க பிளெக்சிபிளா இருக்க கூடாதுன்னா நான் என்னோட பர்சனல் சொல்றேன். இப்போ என்னுடைய சாதியின் மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இருக்குல்ல, அத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்குன்னு கிடைக்கிற அந்த ப்ரிவிலேஜ் நான் கிரியேட் பண்ண ப்ரிவிலேஜ் கிடையாது, நான் அச்சீவ் பண்ண ப்ரிவிலேஜ் கிடையாது. அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு கிடைக்கிறதுனால ஒருத்தர் சக மனுஷனை நீ தாழ்த்துற, ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு அந்த ப்ரிவிலேஜ கொடுக்க மாட்டேங்கிற. அப்படிங்கும் போது அந்த இடத்த நான் வந்து ஏத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ஸை நம்ம வந்து பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ அச்சீவ் பண்ணாத ஒன்ன நீ வந்து அனுபவிக்கிறதே என்னை பொறுத்தவரை அறமற்ற விஷயம். அது எதன் மூலியமா கிடைச்சாலும் சரி, நீ அதற்கான தகுதியை உண்டு பண்ணிக்கிறியா, அந்த தகுதியை நீ உனக்கு ஏற்படுத்திக்கிட்டு நீ அதை வந்து என்ஜாய் பண்ணு, அந்த ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணு. அதை மீறி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு எங்க ஃபேமிலிக்குன்ட்டு ஒரு நடைமுறை ஒரு இது ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு. அந்த சடங்கு வந்து மரியாதை செய்யற மாதிரியான ஒரு சடங்கு நடக்கும். அந்த சடங்கு என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதுக்கு நான் போகல. நான் இதுக்கப்புறம் அத போவேனா எனக்கு தெரியல, நான் போக மாட்டேன். எனக்கு அதன் மீது ஒரு இது போயிடுச்சு. அது இந்த பாலிடிக்ஸ் கத்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சுயசாதி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கவே கூடாது. அதை நீங்க மறுத்து பேசணும், அதை எதிர்க்கணும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இங்க பெரிய பிரச்சனையா நான் பாக்குறது கேஸ்ட் தாங்க. கேஸ்ட மீறின மிகப்பெரிய பிரச்சனை ஒரு இந்த சமூகத்துல இருக்குமானா எனக்கு தெரியல. சோ அது சார்ந்து இயங்கக்கூடிய எதையுமே என்னால ஏத்துக்க முடியாது. சோ நான் அதுல இருந்து விலகி நிக்கத்தான் முயற்சிப்பேன். அந்த நோக்கத்துலதான் போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ தோப்பாவை வாசிச்சோம்னா நமக்கு தெரியும் நம்ம யாருங்கிற ஐடென்டிஃபை வந்து நம்ம பண்ணிக்க முடியும் தோப்பாவை வாசிக்க. சோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வழியா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோம், நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நான் வந்து என்ன நான் இந்துன்னு ஒருத்தன் சொன்னானா நான் இந்து இல்லடா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட நான் எடுக்க வேண்டிய இது இருக்கு. நான் அந்த இடத்துல பிளெக்சிபிளா இருக்க முடியாது. நீ என்ன இந்துன்னு சொல்லாத, நான் இந்து கிடையாது. அதுக்காக சீமான் சொன்ன மாதிரி சைவ மதத்துக்கு வாங்க நான் சொல்ல மாட்டேன். நான் வாய்ப்பு இல்லை. நான் வந்து இந்து இல்ல அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல எனக்குன்ட்டு ஒரு இறுக்கமான ஒரு கொள்கையை நான் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இண்டிவிஜுவல் லெவல்ல மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கேஸ்ட் நீங்க எதிர்க்கிற அளவுக்கு என்னால எதிர்க்க முடியுமான்னு தெரியல, நான் எதிர்க்கிற அளவுக்கு இண்டிவிஜுவல் எதிர்க்க முடியுமான்னு தெரியல. சில விஷயங்களை வந்து சேம் கேஸ்ட் மேரேஜ்ல சில பேர் அதை எதிர்த்து சில பேர் பண்ண முடியும், சில பேர் வந்து தாலி கட்டுறதை எதிர்த்து பண்ண முடியும். ஆனா சில பேரால் அதை பண்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு. என்னாலயே பண்ண முடியல.
என்னாலேயே பண்ண முடியும். என்னாலையும் இப்ப தாலி கட்டாம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியும், அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ நம்ம ஆனா வந்து அந்த இடத்துல வந்து இப்ப நான் வந்து தாலி கட்டுறேன் அப்படின்னு அங்க வந்து நீ தான் இவ்வளவு பேசுறியே, பெரியார் பேசுறியே, பகுத்தறிவு பேசுறியே, எப்படி தாலி கட்டுற அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலும் இருக்காது. அது கேட்கறது அவங்க பாட்டுல வந்து ரொம்ப தப்பும் கூட. இல்ல அதுக்கான பதில் தான் இப்ப நம்ம பேசுற விஷயமே. சில விஷயங்களை வந்து நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். ஆனா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சுயமரியாதை திருமணம்ன்றது வந்து தான் கரெக்ட், தாலி கட்டுறதுன்றது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஒருவேளை நான் திருமணம் பண்ணிக்கிற போற பொண்ணுக்கு வந்து மனசளவுல வந்து இந்த தாலி, இந்த திருமண சடங்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசியா இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அவங்களுக்கு வந்து என்னோட கல்யாணம் இப்படியெல்லாம் நடக்கணும்னு அவங்க சின்ன வயசுல இருந்து கனவு கண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து அவங்களுக்கு தான் அந்த தாலி கட்ட போறேன். அதனால அடிமைன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். ஒருவேளை அந்த நம்மளோட ஐடியாலஜி இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறதோ அவங்கதான். ஆனா அவங்களே வந்துட்டு எனக்கு அதுதான் வேணும் நீ பண்ணு அப்படின்றதுனால வந்து அதை கட்டுறதுனால பெரிய தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த தெளிவு இருக்குன்றப்ப அந்த தாலியை கட்டுறதுன்றது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது அந்த இடத்துல. அது ஜஸ்ட் அவங்களுடைய ஆசைக்காக நம்ம கட்டுறோம். பிளஸ் அந்த சமூகத்துல வந்து சில விஷயங்கள் வந்து இப்படிதான் இருக்கு, இத ஒரே நாள்ல தாண்டி குதிச்சு போயிட முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா அதுக்காக எல்லாத்தையுமே சடங்குன்னு நம்ம ஏத்துக்கவும் முடியாது. இப்ப வந்து ஒரு பெண்ணோட அல்லது அந்த திருமணம் பண்ணக்கூடிய ஆணோட அம்மா வந்து கணவனை இழந்தவங்களா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து மேடை ஏறாம இருக்காங்கன்னா அதை வந்துட்டு சடங்கு அல்லது அவங்களுடைய விருப்பம், நான் இருந்துக்கிறேன்ப்பான்னு அவங்க கீழே சொல்றாங்க, அதனால அவங்களே இருந்துக்கிட்டோம்னு அந்த இடத்துல அப்படி விட முடியாது. அது வந்து ஏன்னா இப்ப எனக்கு வந்து பர்சனலாவே இப்ப ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. நானும் நிறைய சின்ன வயசுல இருந்து நிறைய திருமணங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய திருமணங்கள்ல இந்த மாதிரி கணவன் இழந்த பெண்கள் வந்து அம்மாவா இருந்திருக்காங்க, அவங்க மேடைக்கு வராம இருந்திருக்காங்க. என்னை ஒரு தடவை கூட அது எந்த வகையிலுமே நான் அதை நோட் பண்ணது கூட கிடையாது. ஆனா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அட்டன் பண்ண ஒரு திருமணத்துல வந்து அதுல என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட அம்மாவுக்கு வந்து அவங்க கணவன் இழந்தவங்க. அவங்க வந்து அந்த திருமண வரவேற்புல வந்து அவங்க மேல ஏறுறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. எந்த போட்டோலையுமே அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. வர்ற கெஸ்ட்ஸ் வர்றாங்க, அவங்க சைடு சொந்தக்காரங்க யாரு வந்தாலும் அவங்க மேல ஏறி போட்டோல நிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி, எனக்கும் சரி என் ஃப்ரெண்டு கூட வந்த பசங்களுக்கும் சரி அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியல. இப்ப திரும்பவும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு தூரம் வோக்கலா இருக்கேன், இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னாலும் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பேசுறோம் செய்யறோம் அப்படிலாம் இருக்கிற ஆட்கள் கிடையாது. ஆனா அவங்களுக்கும் அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அவங்க ஏன் மேலே ஏற மாட்டாங்கன்னு ஒண்ணு இருந்துட்டே இருந்துச்சு. அதை வந்து அது வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், அங்க வந்து நம்ம போய் வந்து புரட்சி பேச முடியாது. ஆனா எங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நாங்க மேடை ஏறும்போது அந்த அம்மா வந்து வாங்கம்மா நீங்களும் வாங்கன்னு கூட்டு போய் நாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்தோம். எங்களால வந்து அந்த இடத்துல அதை தான் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இப்ப இந்த விஷயத்த வந்து இது சடங்கு தான், இது சாதாரணம்னு சொல்லி விட முடிய மாட்டேங்குது, விடக்கூடாது. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வேணும். இது சட்டிலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி சண்டை போட்டு என்ன நீங்க வந்து உங்களுக்கு அறிவு இருக்கா, அவங்க அம்மாவை கீழே நிக்க வச்சு நீங்க வந்து மேல வரவிடாம பண்றீங்களே அப்படின்னு நம்ம சண்டை போட முடியாது. இது பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். கூட்டிட்டு போயிட்டு மேல போட்டோ எடுக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல. ஆனா இதுல இன்னொரு சைடும் இந்த இறுக்கத்தினால நடக்கக்கூடிய இன்னொரு சில விளைவுகள் இருக்கு. என்னன்னா, அந்த நிஜமாவே இந்த விஷயத்த நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம் நவீன், நம்ம தனியா. இப்ப நம்ம இந்த எப்ப பார்த்தாலும் ஃபெமினிசம்னு பேசுறீங்க, எங்களோட பிரச்சனையை ஏன் பேச மாட்டீங்க, ஏன் பொண்டாட்டி என்னை வீட்டுல போட்டு அடிக்கிறான்னு சில ஆண்கள் அதுதான் மேட்டர். என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடங்கள்ல நிஜமாவே அந்த பையன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பான் அந்த பொண்ணுனால. அந்த பொண்ணு வந்து டாக்ஸிக்கா இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஆண் சார்ந்த இல்ல பெண் சார்ந்த பிரச்சனை இல்ல, அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் சார்ந்த பிரச்சனை. அதுல அந்த பெண் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா அதனால அந்த பையன் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கான். அவன் வந்து நம்மள்ட்ட வந்து அவனோட கஷ்டத்தை, ஒரு ஃப்ரெண்டா இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி என் லைஃப் இப்படி போகுதுன்னு சொல்றான்னா, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு நிறைய கொடுக்குறோம். நீ ஏதாவது பண்ணிருப்ப அப்படின்ட்டு அது என்ன ஆகுதுன்னா, அந்த எம்பத்திட்டிக்கா ஆயிடுறோம் நம்ம. அவன் வந்து அப்ரஸர் சைட்ல தான் ஒரு கம்யூனிட்டியா அவன் அந்த இடத்துல இருக்கான். ஆனா பை நேச்சர் வந்து அவன் அந்த மாதிரி ஆள் இல்லாட்டி கூட அவன் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு வந்து பேசும்போது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா,
அது ரொம்ப டைம் எடுக்குது. சரி, இவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்ம ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள். இல்ல டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நீ என்ன செஞ்சேன்னு கேப்போமா, நொந்துரும். அதேதான் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல இப்போ ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெண்டு நண்பர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில ஒருத்தர் தலிதாவும் இன்னொருத்தர் ஒரு அப்பர் காஸ்டாவும் இருக்கலாம். அதுல மேபி அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நபர் தவறான ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கொடுக்க இந்த சைடு இருக்கிறவங்க அதை ஏன்டா நான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த அரசியல் வெறுப்பாயிரும். அந்த அப்ரஸர் சைடு இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள், அந்த ஆண் நம்மள்ட்ட இப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவன்கிட்ட அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாம ரொம்ப டாக்ஸிக்கா இந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லும் போது அவன் என்ன ஆகும்னா, அந்த ஐடியாலஜிக்கு முற்றிலும் எதிரா போய் நின்றுவான். இவனுங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பிரச்சனை அவன் அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுறப்ப நம்ம அவன் சைடுல நிக்கிறது கரெக்ட் தான். ஆனா அவங்க என்ன பிரச்சனை என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் பார்த்தாலும் ஃபெமினிசம் பேசுறீங்க, எங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு பேசுறாங்க. இவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் நம்ம ஃபெமினிசம் அகைன்ஸ்டா பேசக்கூடாது இல்ல, அது இவங்க புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நம்ம கடமை தான் ஆக்சுவலா. இதான் இது ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு தானே வாங்குனீங்க துட்டு அப்படின்னு அடி வாங்க விட்டுறணும். ஸ்ப்ளெண்டர் பைக்கு இவ்வளவு காசுன்னு வாங்கினல 50 பவுன் 50 சாகுடா அப்படிங்கிறோம். என்ன சாதாரண ஸ்ப்ளெண்டர் பைக்ல எந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கீங்க? ராயல் என்ஃபீல்டு தெரியுமா? ராயல் என்ஃபீல்டு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காரோ பைக்கோ நீங்க எது கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். உங்க பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க அப்படிமா. ஆமா, என்ன டேலண்ட் வச்சாம் பாரு. அப்ப எனக்கு இந்த வடிவேல் சொல்லுவார்ல, சொந்தக்காரனா எனக்கு ஒருத்தன் கூட கிடையாது அப்படின்னு பாருல, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் நம்ம ஓரளவுக்கு பேசணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி வந்துட்டோம். இப்ப இந்த எபிசோடு பேசணும்ன்றதுக்கான இந்த தேவை இருக்குல்ல, இந்த பாலிடிக்ஸ் பத்தி பேசுறது, அதை பத்தி வோக்கலா இருக்கிறதுக்கான தேவை, இது பத்தி ஓவராலா நீங்க சொல்ல வேண்டியது கன்க்ளூசிவா ஏதாவது இருந்தா சொல்லுங்க கார்த்திக். கன்க்ளூசிவ்ங்கும் போது அதுதான், நம்ம இங்கே நின்னுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது இப்ப சரி, ஓகே, we have been introduced to a new ideology. அந்த ஐடியாலஜியை நம்ம இன்னும் பகுத்தறிஞ்சு இன்னும் டீடைல்டா அதுக்குள்ள போறோம், அதை கத்துக்கிறோம், இது என்னென்ன கிளை விட்டு பரவி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது நம்ம அப்படியே ஒன்னொன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரியாரோடையே நம்ம நின்னுடுறது, பெரியார் சொன்னது எல்லாமே சரின்னு பேசுறது, அது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவரே என்ன சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் சரின்னு நீ ஏத்துக்கணும்னு அவசியமே இல்லை, நீ என்னைய கேள்வி கேளு அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. முதல்ல நீ கேள்வி கேளு, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை நம்பு, அதை வச்சு சிந்தி, அதை நோக்கி முன்னேறி போ அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. சோ அப்படித்தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க நீ யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அரசியல் அவசியமானதா இருக்கு. நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டியா, உன் மூலியமா இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை உன்னால நிகழ்த்த முடியும். நீ வந்தோம், செத்தோம், பிறந்தோம், ரிப்பீட், அந்த மாதிரி அப்படியே போகாம என்ன, வாட் யூ கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி, உன் கல்வியினால நீ இந்த சமூகத்துக்கு என்ன செய்யற, உன்னால அட்லீஸ்ட் உன் சாதிக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். நிச்சயமா சாதிக்குள்ளனா உன் சுற்றத்துக்குள்ளேயாச்சும் உன்னால ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உன்னுடைய இருப்புங்கிறது, அந்த இருப்பை நீ ப்ரூவ் பண்ணு உன்னுடைய அரசியல் தெளிவின் மூலமா அப்படிங்கிறது தான். அதுக்காக நீ வோக்கலா இருக்கணும்ன்றதுதான் விஷ். ஆனா டோன்ட் பி டாக்ஸிக். இப்போ இந்த கிளப் ஹவுஸ்குள்ள போயிட்டு நான் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே ரொம்ப டாக்ஸிக்கா மாறிச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். என்னால அதை கண்டினியூவே பண்ண முடியல, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா போட்டு அடிக்கிறானுங்க, விஷயம் தெரியாதவனை போட்டு அடிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. விஷயம் தெரியாதவனை விஷயம் தெரிய வைக்கிற மாதிரி நீ பேசணும் அவன் கூட. அதை விட்டுட்டு அவனை போட்டு அடிக்கிறதுனால நீ எதுவுமே கத்துக்க முடியாது இங்க. அதனால அந்த மாதிரி போட்டு அடிக்கலாம். ஆமா, சப்பு சப்பு நடி பேச விடுறாங்கிற மாதிரி அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கு எது ரொம்ப முக்கியம்னா, யூ நீட் டு அன்லேர்ன். நான் முதல்ல அன்லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் என்னைய இன்னும் பெட்டர் பர்சனா மாத்திக்கணும். நான் நாம் தமிழர்லயே நின்ற கூடாது, அதை தாண்டி வெளியே வரணும். அதுல நின்னா நான் காலி. சோ அத நோக்கி ஒரு பயணமா இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கேன்னா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு தேடி நான் அதுக்கு அடுத்த நிலைக்கு தான் நான் நகரணும்னு நினைக்கிறேன். சோ அப்படித்தான் போகணும்.
அதனால பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி வோக்கல். யூ நீட் டு பி வோக்கல். புக் ரெஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா கார்த்திக்? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புக்குனா என்ன, நம்ம எல்லா வகையான தத்துவங்களையும் நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரியாருடைய கருத்துக்களை படிக்கிறேன்னா அதே சமயம் எதிர்நிலையில இருக்க ஒரு RSS தத்துவம் என்ன, RSS எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அண்டர்டாகா இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய வீரியம் மிக்க ஒரு இடத்துல அந்த ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதோட ஐடியாலஜி வந்து அது பரப்பி இருக்கும், அது எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதனால நான் இப்ப பெரியார படிக்கிறேன்னா நான் RSSையும் படிக்கணும், அதோடதையும் படிக்கணும். அது மாதிரி எல்லா 2 தத்துவங்களையும் படிக்கணும். இப்ப காந்தியை பத்தி படிக்கணும்னா காந்தியும் நான் படிக்கணும், அம்பேத்கரோட ஸ்டாண்டையும் படிக்கணும். நான் அம்பேத்கர் ஸ்டாண்டை மட்டும் படிச்சுட்டு காந்தி தப்பு தப்புன்னு சொல்றதுனால எந்த பயனும் இல்ல. காந்தி ஏன் அவர் பாயிண்ட்ல இருந்து சரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருல, அந்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி பலதரப்பட்ட வாசிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். தமிழரா நீ நாம் தமிழர் ஒரு தமிழ் உணர்வு பயங்கரமா இருக்கு அப்படின்னா நீ நாம் தமிழர் மேடை பேச்சுக்களை பாக்குறியா, அதுக்கு ஈக்குவலா நீ தோப்பா என்ன பேசுறாருன்னு பாரு, இவர் என்ன பேசுறாருன்னு பாரு. ஏன் பெரியார் வந்து தமிழர் அல்லாதவர்ன்ட்டு அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இவங்க, ஆனா அவர் ஏன் தமிழருக்காக பாடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறத படிக்கணும்னா பெரியார படிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பலதரப்பட்ட வாசிப்பு அவசியம். சூப்பர், சிறப்பான ஒரு எபிசோடு. முன்னாடியே சொன்ன மாதிரி வினோஷ், எனக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு சிங்க் செமையா செட் ஆகும் அப்படின்னு. சிலர் பேசுறத தெரிஞ்சிடும். இப்ப ராகுலுக்கும் எங்களுக்கு தெரியும் முன்னாடியே இந்த மாதிரி சிங்க் நல்லா செட் ஆகும் அப்படின்னு. ஸோ அதான் வினுஷ் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களை கூப்பிடணும் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணேன், அந்த ஃப்ளோ செம்மையா இருந்துச்சு. நன்றி நன்றி நவீன், நன்றி. தேங்க்யூ வினுஷ். தேங்க்யூ. எபிசோட்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக். அண்ட் அதான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் பேசுறது மூலமா நம்ம வந்து பர்சனலா ஒரு பெட்டர் பர்சன் ஆவோம்ன்றது வந்து அது மட்டும் உறுதி. நன்றி. அப்படியே நன்றி நன்றி நன்றி. கார்த்திக் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ஸ்பாட்டிஃபைல எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், நிறைய ஃபேக்ட்ஸோட நிறைய சொல்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நன்றி. தோப்பா எபிசோட் கண்டிப்பா கேளுங்க. அதை கேட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க அவர். ஆமா ஆமா, நன்றி நன்றி. ஆமா, தோப்பா ரொம்ப அவசியமான ஆள் தான். எல்லா இடத்துலயும் தோப்பாவை பத்தி பேசிடுவேன். இதுலயும் நான் பேசிட்டேன், நான் வேணும்னு தான் பேசினேன் அவரை பத்தி எல்லா இடத்துலயும் நான் வந்து கொஞ்சம் பேசிடுவேன். தெரியாம இருக்கலாம், அவங்க பேரையும் சொல்லிருங்க கார்த்திக். என்ன பண்ணி பரமசிவன் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான மானுடவியலாளர். தமிழர் அடையாளங்களை, தமிழருடைய மரபை நீங்க என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு பரமசிவனை வாசிக்காம உங்களால அதை நோக்கி நீங்க வந்து உங்களுடைய அரசியலையோ இல்ல உங்களுடைய வாழ்க்கையோ நகர்த்துறதே வந்து ரொம்ப யுல் பி சீட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அவரை வாசிக்கல அப்படின்னா நம்ம ஏமாந்துருவோம். நிறைய இடத்துல அப்படித்தான் ஏமாந்துருக்கோம். சோ அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா பரமசிவனா படிச்சே ஆகணும். அவருடைய எல்லா எழுத்துக்களையும் படிச்சே ஆகணும். அழகர் கோயில் படிக்கணும், பண்பாட்டாசிரியர்கள் படிக்கணும், அறியப்படாத தமிழகம் படிக்கணும், தெய்வம் என்பதோர் படிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாம் இருக்கு. புக் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷலா இன்னைக்கு தோப்பாவோட புக் ரெஃபரன்ஸ சொல்லிக்கலாம். சூப்பர், நன்றி நன்றி. சூப்பர், நன்றி நன்றி கார்த்திக். தேங்க்யூ. நன்றி நவீன். நன்றி வினுஷ்.